இது ஓப்பன் பண்ணு. சாப்பிட்டுன்னு மேட்ச் பார்த்துருந்தேன். அப்பதான் அதான் லேட்டா ம். ஸ்பேஸ் போட்டேன். ஆனா இல்ல எனக்கு ஃபுல்லா மேட்ச் பார்க்கலாம்னு தோணுச்சு. ஒரு விக்கெட் விழுந்துச்சு. அதான் மான்ஸ்டர் அதான் ரைட் நம்ம போய் பேசலாம். அதான் இவனுல முடியாது. ஆனா நைட்ல டெஸ்ட் மேட்ச் ஆடுறது ரொம்ப நல்லா இருக்குடா. பார்க்கவே நல்லா இருக்கு. இது டெஸ்ட் மேட்சா? ஆமா, டெஸ்ட் மேட்ச் ஆடுறானுங்க, சூப்பரா இருக்கு. லேடி ஸ்வீட். என்ன இந்த இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச்லாம் நம்ம இதுல பார்க்க முடியுமான்ற? இல்ல நானே மேட்ச் நல்லா போனா ஸ்பேஸே மான்ஸ்டர் உனக்கு போட அது மாட்டேன். கேக்குதா? ம் இல்ல மான்ஸ்டர் மேட்ச் நல்லா இருந்தா நானே கேட்டன் ஸ்பேஸ் போட ப்ரோ மாட்டேன். வந்தாலே வீட்ல உட்காந்து பக் அந்த டிவி தான் அலெக்ஸுக்கு. பார்த்துன்னு இருப்பேன். ஏய் பக்கா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஐபிஎல் இன்னொரு 5 வருஷம் சிஎஸ்கே பேன் ஆகணும்டா. இன்னும் 5 வருஷம் பாடா. யோ மாமா இது நம்ம டீம் எனக்கெல்லாம் பேன் ஆகணும்டா. ஏய் நீ இன்னைக்கு கேம் பத்தியா இல்லையா? பார்த்தேன். ஒருத்தன் வந்து ரியான் பராக் வந்து அடிச்சானா அடிக்கலையோன்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவான். நிதிஷ் ராணா இன்னைக்கு ஆடின பேட்டிங்கு நீயே சொல்லு. வாண்டடா அவனுக்கு கொடுத்து இந்தாடா அடிச்சு கொடான மாதிரி இருந்தது எல்லா பாலுமே. அவனுக்கு பவுன்ஸ் போட்டு நீ பவுன்ஸ் போட்டா ஒன்னு டீப்ல வைக்கணும் ஃபீல்டர், புரியுதா? டீப்ல ஃபீல்டர் இல்ல, இவன் வந்து பவுன்ஸ போட்டு விட்டுறானுங்க. அவன் ஜெம்மி ஓவர்டன் அவனுக்கு போட்ட 2 ஓவருமே ஃபுல்லா பவுன்ஸ தட்டி விட்டு 4-6 தான் போச்சு. சரி அஸ்வின் போட்டாரு பாரு, 9 கோடி வேஸ்ட் தாண்டா பண்ணானுங்க அஸ்வின் எடுத்து. எனக்கு தெரிஞ்சு வேற எவனையாவது உருப்படியா எடுத்திருந்தா கூட கொஞ்சமாவது இன்டென்ட் காமிச்சிருப்பான். இந்த அன்சில் கம்போத்லாம் இருக்கான், அவனை ஏன் உட்கார வச்சிட்டு இருக்கானுங்க எனக்கு புரியல. எனக்கு சிரிப்பு என்னன்னா 183 அடிக்கணும். சரி டெஸ்ட் மேட்ச் ஆடுனுக்குறானுங்கடா உட்காந்து. அங்க ஒரு ஜோக்கர் கேக்குதா? இதுவே போட்டேன், ட்விட்டர் போட்டேன். சொல்லுங்க ப்ரோ. பாடி ஷாட்டா ப்ரோ ஏதோ சொன்னீங்களே? புரியல என்னது? நீ வந்தாலே அலெக்ஸ் ப்ரோக்கு பக் ஆகுது. நான் வந்தாலா? கேக்குதா பேசுறது? பேசத்தே கேட்கல. அலெக்ஸ் எப்பவுமே டிச்சிகாவில் உட்காந்து இருப்பான், அதனால அப்படிதான் இருக்கும். விட்டு கேக்குதா? இப்ப கேக்குதா? கரெக்டா தானே கேக்குது. நீ பேசறது கேக்குது, அலெக்ஸ் இது கேட்கலையா? மான்ஸ்டர் உனக்கு அது என்ன கேக்குதா? கேக்குதா? எல்லாத்துக்குமே கேக்குது எனக்கு. எல்லாருக்குமே கேக்குது. நல்லாதான் கேக்குது இல்ல போறேன்னா. எல்லாம் மாஸ்க் கேட்டாதான் தெரியும் என்ன ஆச்சுன்னு. ரீகனெக்ட் பண்ணிட்டு வரேன். அலெக்ஸ் ஆனா இல்ல இல்ல ஒரு நிமிஷம் எப்பலாம் இல்ல நான் இல்ல கீர்த்தா நம்ம சக்திக்கு ஒரு 150 அந்த மாதிரி செய்யல வரட்டும் வச்சா நல்லா இருக்கும். 118 போனா மான்ஸ்டர் பாட்டு கேட்டியா? ஏன்டா என் வய கலர இருக்கிற காண்டு. அப்புறம் மான்ஸ்டர் 2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாரு. இல்ல அவுட் ஆயிட்டான்டா அந்த ஜோக்கர். ஒருத்தா பேட்டிங் ஆட சொன்னா டான்சர் எல்லாம் யார் அவுட்? திருப்பதி டான்சர் எல்லாம் 2 விக்கெட். ஒரு நிமிஷம் இல்ல 2 விக்கெட் ஆயிப்பா. அவன் எப்படி அவுட் ஆக வேண்டியதா? டான்சர் தூக்கி ஒரு நிமிஷம் இல்ல ஸ்கோர் எவ்வளவு? ஸ்கோரா 46-2. டேய் நான் பாக்கும்போது 40 தான் இருந்தது. என்னையா பண்ணுகிறீங்க இவ்வளவு நேரம்? டேய் ஓபனர்ல யாராவது ஒருத்தராவது அடிக்கணும்டா. ஹிட்டரா இருக்கணும் தெரியுமா? பவர் ஹிட்டரா இருக்கணும். நீ அப்பதான் பவர் பிளேல ஸ்கோர் பண்ணவே முடியும். நீ கண்ணா அப்படின்னு சுத்து. நான் இப்ப என்ன தெரியுமா நம்ம கான்செப்ட் பவர் பிளேல ஃபீல்டர் 2 பேர் தான் வெளில. நீ கண்ணா அப்படின்னு சுத்து. அட்லீஸ்ட் 4 or 6 இல்ல நாயே 2 பால் அவுட் ஆகி தோணுச்சாது வெளில போ. வேற எவனா வந்து கூட ஆடுவான். 19 பால் அங்க உட்காந்து முட்டி போட்டு உரின்னு உரிச்சு மயிரி 23 ரன் அடிச்சு வச்சிருக்கான். மான்ஸ்டர் ரொம்ப காண்ட்ல இருக்காரு. இல்ல எந்த அளவுக்கு காண்டனா இல்ல உண்மையிலே என்ன எதுக்கு இருக்கானுங்க? அதான் மயிரப்படும் இருக்கானுன்ற மாதிரி தான் செம்ம டென்ஷன் வச்சு எல்லாருக்குமே. தெரியலையா ஆளாளுக்கு தான் அக்ல நல்லா கோடி கணக்கில் எடுத்து போட்டு வாங்கினாலும் நான் போய் சுந்தர கால் பண்ணி வர சொல்றேன். இல்ல நீ வந்து டான்ஸ் நல்லா ஆடுவேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு கொஞ்சம் தெரியும் ஜிபி வீடியோ எடுத்து காட்டுவேன் இந்த மாதிரி ஆட வேண்டியதான். எனக்கு ஆட தெரியும் இல்ல தெரியலண்ணே அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? எனக்கு பயங்கரமா ஆட தெரியும். இப்ப ஜிபில ஆடின மாதிரி காமிச்சேன் நான் வீடியோ. ரோட்ல போறவங்க கூட துப்பிட்டு போயிடுவான். எனக்கு அது லிரிக் கூட மைண்ட்ல வர மாதிரி அந்த மாதிரி பார்த்தா அந்த மாதிரி ஒரு கர்மத்தை பண்ணி வச்சிருந்தானுங்க. சரி ஓகே விடு, அது ஃபன்னி டோன் எடுத்து விட்டாச்சு. இங்க ஒருத்தன் என்னன்னா டான்ஸ் ஆடுறவன பேட்டிங் ஆட கூப்பிட்டுக்கிறானுங்க. அங்க உட்காந்து 300க்கு ஒரு பால் இல்ல மாஸ்டர் இது பரவாயில்ல. ஏரியால பெருசுங்க வந்துட்டு டீ பார்க்கல
அப்போ ஒரு பெருசு வந்துட்டு என்ன தம்ம சொல்லுச்சு, அதான் இவனுங்க எல்லாம் வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் விளம்பரத்துக்கு நடிக்கிறதாலாம் அது மட்டும் போயிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா அந்த மேட்ச் பாத்துனுக்குறான். ஆமாண்டா அலெக்ஸ். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இந்த வாட்டி டீம் எடுத்ததுலயே தோத்தாச்சு, அதுவே பெரிய டிராபேக். செகண்ட் வந்து என்னன்னா, ஒருத்தன் வந்து எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் திருப்பதி இதுக்கு முன்னாடி ஓப்பனர் இறங்கி சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைச்சா அவனை ஓப்பனிங் இறக்கி விட்டுருந்தா நியாயம் இருக்கு. அந்த நாயே 3 டவுன் 4 டவுன் ஆட வேண்டிய 2 டவுன் ஆடுவான். அவனை ஓப்பனிங் ஆனா இறக்கி விட்டு ஒரு நிமிஷம் இல்ல, ஆனா இல்ல மாமே, எனக்கு உண்மையிலே வந்துட்டு ஒரு மனசு கஷ்டமா. தோனி ஃபேன் தான். இப்ப கூட எல்லாருமே தோனின்னு தான் டிஎல்ல போட்டுனுக்குறானுங்க. நாசமா போதுடா மேட்ச். இப்ப கூட தலைவன் போட்டுனுக்குறானுங்க, ஏதோ தலை போட்டோ ஏதோ ஸ்டேடியம்ல தோனி இருக்கிறத யோ போட்டு. யோ அலெக்ஸ் சுந்தர் ஸ்பேஸ் வாயான்னா நீ ஆபாசமா பேசுவ. ஓ, அது சொன்னனால நீ வேற ரிமூவ் இப்பதான் மட்டும் இல்ல, ரிமூவ் அண்ட் பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பண்ணி விட்டுருவேன். இல்ல ஸ்பேஸ் வாயான்னு போட்டா நீ ஆபாசமா பேசுவ ஆனா அப்படின்னு இல்ல ஒரு நிமிஷம், இல்ல போட்டிருக்கான். இல்ல மான்ஸ்டர், இப்ப இவ்வளவு பேசுறோமே, நம்மளுக்கே இவ்வளவு காண்டாவது. இப்ப கீர்த்தனை டிக்கெட் எடுத்து நாங்க ஸ்டேடியம்ல நீ உட்காந்துக்கிற, இவனுங்க இந்த மாதிரி பண்ணா நீ என்ன பண்ணுவ? ஏய், அது என்ன எரிச்சல் தெரியுமாடா அலெக்ஸ்? அந்த ஊர்ல சுந்தரே நம்ம பசங்க நம்ம டிஷர்ட் போட்டு உக்காந்தானுங்க பாரு, அவனுக்கு நிலைமை யோசிச்சு பாரு. இவனுங்களுக்காக நம்ம டிஷர்ட், நம்ம ஊர்ல வந்து இவன் டிஷர்ட் போட்டு உட்காந்தோம் பாரு, செருப்பு கட்டி அடிக்கணும்டா இருக்கும். ஒரு காலத்துல இப்படி இந்த உட்கார பங்காளி வச்சிட்டு இருக்கானுங்க தாய் வலிங்க, என்னடா பண்றானுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜோக் பண்ணுறானுங்க டீசன்ட். இல்ல இது மாதிரி. இல்ல எனக்கும் நானும் அப்படிதான் வருது. இல்ல அலெக்ஸ், என்ன தெரியுமா, ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகலன்னா நீ ஒர்க் அவுட் ஆன பேரை இறக்கி விட்டு விளையாடணும், கரெக்டா? ஆமா, அது பண்ணல. சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு நல்ல காம்பினேஷன்ல இல்ல நல்ல ட்ரை பண்ணி இந்த பிளேயர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணா 3வது மேட்ச் இது, ஓகேவா, சூப்பரா ஆடுறான்னு சொல்றதுக்கு ஏதாவது பண்ணிருக்கணும். ஒண்ணுமே இல்ல, மலு மொட்டி மாதிரி அதே வேலை பண்ணிக்கிறானுங்க. இன்னைக்கு ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? யாருக்காவது நம்பிக்கை இருக்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? கண்ணை கட்டிட்டு இதுல என்ன கலர் சூஸ், இதுல ஏதாவது கலர் சூஸ் பண்ற மாதிரி. ஒன்னும் பண்ண முடியாது சார். இது நான் சொல்றேன், இது வந்து ஒரு ஸ்பின்னர் ட்ராக்டா, ஓகேவா? சார் தெரியாதா? செம்மையா அடிக்கிற மான்ஸ்டர். 8 ஓவருக்கு 54. பா செமல. இவனுக்கு தான்டா வேணும். 58. தோனி வருவாரு 12 பாலுக்கு 80 ரன். இல்ல தோனி ஒரு 6 அடிச்சா போதுங்க, அத வச்சு ஒரு நாள் ஓட்டிடலான்னு. சரி, ஏய் திருப்பாதி எல்லாம் அடுத்த மேட்ச் உட்கார வச்சிருந்தா அவனை இன்னும் இல்ல அந்த கேக்கோட இருக்கானே 22 பாலுக்கு 28 ரன். அலெக்ஸ் வந்தவன் சுத்தி இருந்தான்டா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல, புரியுதா? வந்தவன் எல்லாருமே சும்மாவது சுத்துறான், ஏதாவது படம் போகும்ன்ற மாதிரி கண்ட மணிக்கு சுத்துறானுங்க. இவனுங்க எல்லா பாலையும் தடவிட்டு இருக்கானுங்கடா, அதுதான் போன மேட்ச்ல இருந்து பண்ணிட்டு இருக்கானுங்க, புரியுதா? இந்த கருமத்தை வேறதான் நானே வீட்டுல டீம் மாத்த சொல்லிட்டேன். நான் வேற பரவாயில்ல, போன மேட்ச் லைவ் பார்க்கல. இப்ப என் ஃப்ரெண்டு லிசனர் அனுப்புற, லிசனர் அனுப்புறேன்னா நானே டிவி பார்த்த நேரம் உன்னைய ஆரம்பிச்சேன். நீயா போயிடுவ, கவலைப்படாத. நீயா தானா போவ, அதுதான் இங்க இந்த ஸ்பேஸோட மகிமை. என்னையே தூக்கி வெளியே போட்டு இது எப்படி தெரியுமா? இல்ல ஒரு நிமிஷம், இந்த நார்த்ல வந்துட்டு அதான் ட்ரெயின் ஓட்டுறவர் எங்கயான்னு கேட்டா அங்க இடம் இல்ல, நாங்க இங்க வந்துட்டோம். அப்ப எவன்டா ஓட்டுவான்? அவன் தான்டா. உண்மையிலே ட்ரெயின் டிரைவரையும் தூக்கி இது நான் போயிட்டு ஆன் பண்ணுகிறேன், என்னடா மைக் பார்த்தா ஒர்க்கே ஆகல. அது இருக்கட்டும். சரி ஒரு நிமிஷம், இல்ல ஒபினியன் கேட்போம். எல்லாருக்கும் பாட்டு பிடிச்சதா? God bless you ப்ரோ. மங்காத்தளவுல ப்ரோ. இல்ல எல்லாரோட ஒபினியனோட சுந்தர் ப்ரோவோட ஒபினியன் தான் கரெக்டா இருக்கும். சுந்தர் ப்ரோ கேளுங்க எல்லாரும். குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுவாங்க, எப்படி ஆடணும் அந்த மாதிரி இருக்குதுடா. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஆனா இல்ல எனக்கு அவனுக்கு பாட்டு மேல ஓப்பு இருக்காது. அனிருத் பாட்டு, அனிருத் வாய்ஸ் என்பது ஒரு ஓப்பு இருந்தது. சரி ஓகே, ஏதோ ராப் எல்லாம் பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, ஆனா ப்ரோமோ மயிறு மாதிரி தான் இருந்தது. அதான் ப்ரோமோ மயிறு மாதிரி இருந்தது. அனிருத் என்ன பண்றான்னு பார்க்கலாம் பார்த்தா மல்லு முட்டை லெரிக்கு அனிருத்தையே வெறுக்கிற அளவுக்கு ஒரு பாட்டு. அலெக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனிருத் எப்படி பாடு கேட்கவே சகிக்காத சாங்னா இதான்டா. அவன் பாடு ஒரு நிமிஷம், இல்ல என்னைக்குமே இல்ல பாட்டு சுமாரா இருந்தா கூட சில வீடியோ பார்க்கும்போது நல்லா இருக்கும், புரியுதா? வீடியோ விஷுவல் பார்க்கும்போது நல்லா இருக்கும். இப்ப சிம்டாங்காரன் பாட்டு வந்துட்டு எனக்கு பெருசா பிடிக்கல.
ஆனா விஷுவல் பார்க்கும்போது தியேட்டர்ல பார்க்கும்போது டான்ஸ் விஜய் டான்ஸ்னாலே தெரியும், நல்லா இருக்குது பார்க்கும்போது. இது பேர் நல்ல சூப்பரா இருந்துச்சு. இப்போ அந்த எரும சாங் செம்ம மாடு வைபா இல்ல இருக்குது இல்ல சிந்தாகரன். இல்லடா, இல்ல பாட்டு நல்லா இல்லனா டான்ஸ் ஒன்னு ஆடி இருப்பான். விஷால் டான்ஸ் தெரியாதா? விஷால் அந்த பண்ண பாத்தியா? அதான் ஜீசஸ் அதான் அப்படியே இந்த முருகர் இது போட்டு அதுக்கப்புறம் தான் அல்லான்னு ஒண்ணு பண்ணுவான். பக்கத்துல யோகி பாபு மாதிரி. கிரிஞ்சு பண்ணிட்டானுங்கடா டான்ஸ. அதோட ஹைலைட் பாத்தியா லாஸ்டா அவன் போட்ட ட்ரெஸ்ஸுக்கு மேல காக்கி யூனிஃபார்ம், தலையில ஒரு துண்டு, கால்ல இல்ல தூக்கி இல்ல எனக்கு என்னன்னா 2025ல இருந்துக்கிட்டு நாக்க கடிச்சா மாசுன்னு தெரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு லைஃப் பாய் சோப்புன்னு கலாய்கிறானுங்க. லைஃப் பாய் சோப்பா ப்ரோ லூசுக்கு டான்ஸுக்கு கிளாஸ் கலாய்க்கிறான்டா அவனுங்கள. எடுக்கிறாங்களா இரு. என்னடா கர்மந்திரம் பண்ணி வச்சிருக்கானுங்க. டேய் அவ்வளவுதான்டா முடிஞ்சிச்சுடா, சோலி முடிஞ்சிச்சு. இல்ல நான் கூட ஏதாவது ஒரு எட்பாட்ட வரும் ஜிபி வில்லன்னு வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன். கடைசியில பார்த்தா அதான் என்ன இது. இன்னைக்குதான் ஃப்ரீ. இதுக்கப்புறம் அவ்வளவுதான். எனி ஸ்பேஸ் வரும்னு ப்ரோ தெரியாது. அவனும் சைடே போட்டு அடிக்கிறானுங்க போல பாட்ட. நாளைக்கு ரம்ஜான் தானே? நாளைக்கு ரம்ஜான். ஆமா. நாளைக்கு எனக்கு அவார்டு தராங்க, பெஸ்ட் ரைட்டர் அவார்டு. யார் தரா உனக்கு? சொல்றேன், அப்புறமா சொல்றேன். அவார்டு வாங்க கைக்கு வரட்டும் அவார்டு ஃபர்ஸ்ட். ஏன்னா இல்ல கொஞ்சம் அப்படி பெரிய என்ன இடம். எழுதுனீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. இல்ல ஒரு பெரிய இடம் அது. அதனால ஃபர்ஸ்ட் அவார்டு தான் என் லைஃப் டைம்லயே. சரி அலெக்ஸ் ப்ரோ இது டிஎம் வரைக்கும் பண்ணு. ஸ்கூல்ல சோப்பு டப்பா கூட வாங்கினது கிடையாது. ஏதோ அவார்டுன்றதுனால. இல்ல ஸ்கூல்ல சோப்பு டப்பா வாங்கினதெல்லாம் இருக்கட்டும், இந்த அவார்டு எந்த டப்பான்றத நான் பாக்குறேன். அதுதான் நானும் அதுதான் வெயிட் பண்ணுகிறேன். நல்லா வெயிட் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் போட்டோ போடுறேன், போஸ்ட் போடுறேன். நீ அலெக்ஸ் ப்ரோக்கு டிஎம் வெயிட் இல்ல பண்ணு, நீ தகரமா மேல ஆயிடுச்சுன்னா தூக்கி எதுவும் பண்ண போட்டுருவ முடியாது. அப்படியே. ஒண்ணும் இல்ல அவர் வந்துட்டு ஒரு ரைட்டரா நம்ம ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்றாரு. ஏதாவது போடு பாப்போம். இதான் என்ன எழுதுனேன், ஏதாவது ஷார்ட் பிலிமா இல்ல ஷார்ட் பிலிம் கிடையாது, ஒர்க் பண்ணிருந்தேன். அது நவம்பர்ல பண்ணிருந்தேன். அதுக்கு இப்பதான் அவார்டு கிடைக்குது. டயலாக் ரைட்டரா அது இல்ல பேர் இல்லையா? ஸ்டோரி? இல்ல என்னையா எழுதுன, ஏதாவது டாபிக் சொல்லியா? அததான் கேக்குறேன். டயலாக் ரைட்டரா என்ன இல்ல ஏதாவது டாபிக் சொல்லுவியா? டைலாக் வசனமா? என்ன ஓகே. பாதி ஏகே பதில் தான் சுட்டிருப்ப. சொல்லு. அப்போ டைட்டில் வந்து ஒமால இல்லனா மொத்தம். இல்ல அது இல்ல என்னத்த உட்காந்து யோசிச்சிருப்பாங்க என்ன டைலாக் அது நம்மள ரெண்டு போட டைலாக் எழுதி. இல்ல கடைசியிலேயே என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, தமிழ் சினிமால பேசின டைலாக் இப்ப எப்படின்னா விஜய் பேசின ஸ்டார்டிங் 2 டைலாக் அங்க எடுத்து அத கடைசியா போட்டு, அஜித் பேசின டைலாக் எடுத்து முன்னாடி போட்டு, சூர்யா பேசின எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு போட்டா ஒரு புது டைலாக் ஆயிடும். இல்ல நம்ம டிஃபரெண்டா ட்ரை பண்ணோம். டிஃபரெண்டா பண்ணி என்ன கேள்ச்சிங்க என்ன? சொல்லு ஏதாவது டைலாக் சொல்லு. நிறைய பேர் பண்ணிருந்தாங்க, அதுல என் பேர் வந்ததுனால கொஞ்சம் சந்தோஷமா சரி இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நீ ரைட்டர்ன்ற அவார்டு வாங்கினன்ற இவ்வளவு டைலாக் எழுதிருன்ற ஒரு வரியாவது சொல்லு. நாளைதான் ஃபர்ஸ்ட் அவார்டு. இல்ல அவார்டு வாங்க இல்ல ப்ரோ. மாஸ்டர் எனக்கு புரிஞ்சு ஆகணும். இல்ல அவார்டுன்றதே ஒரு ரெகக்னேஷன் மாதிரி அதை கன்ஃபார்ம் பண்ணி தான் தராங்க. என்ன எழுதிருக்க ஏதாவது ஒன்லைன் சொல்லு. நான் அதுக்கு ஸ்பேஸ் போட்டு பச்சையா சொல்ல முடியுமாயா? எனக்கு என்ன தெரியுமா டவுட், நீ என்னமோ ஒரு கதை எழுதி வச்ச மாதிரி அந்த கதையை திருடி நாங்க என்னமோ படம் எடுக்கிற மாதிரி அத சொன்ன இவ்வளவு நாட்டுல அவன் சினிமா டைலாக் எல்லாம் இப்ப காரி துப்புறானுங்க. நீ சொல்ற டைலாக் நாங்க போறோமா? மதியானம் என்னன்னா ஒரு கர்மாந்திரத்தை பார்த்து டென்ஷன் ஆன, இப்போ ஒருத்தனுக்கு ஆடி அவன் டென்ஷன் பண்ணுகிறானுங்க. சரி இங்க வந்து நிம்மதியா இருக்கலாம்னா நீ ஒண்ணு டென்ஷன் பண்ணுகிற. இல்ல அதாவது இல்ல அவார்டு வாங்குறது பெரிய விஷயம். சரி சரி மாப்பிள்ள ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கா போல. சரி ஓகே எல்லாம் ஓகே. என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா அதான் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு டைலாக் நல்ல டைலாக் சொல்லு. நல்லா இருந்தா உண்மையிலே பாராட்டும். அப்படியா? நல்லா இல்லன்னா நதிரி கிட்ட சொல்லு. அவன் வந்துட்டு அவங்க ஓவர்சீஸ்ல கார் பின்னாடி எழுதி வச்சுப்பான். யார் அவார்டு வாங்கிட்டாரோ சொல்லுங்கடா. கீர்த்தனுக்கு ரைட்டர் அவார்டா? இல்லையா ஜஸ்ட் என்னன்னா பேர் யாரு டயலாக் தவிர மீது எல்லாம் சொல்றா ப்ரோ. டைலாக் ரைட்டர்டா. டைலாக் இந்த படத்துக்கெல்லாம் எழுதி நதிரி என்ன படம்னு கேட்க கூடாது. எதுவுமே கேட்காத யோசிச்சு பாரு. இல்ல என்ன படத்தை படமும் கேட்கல எதுவுமே கேட்கல.
அப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு பேரு மாத்தி கூப்பிட்டாங்கன்னா பிரச்சனையே வேற மாதிரி போயிடும். இல்ல அதனாலதான் யோசிச்சு பாரு. இல்ல அதுதான் இன்னும் மாஸ்டர், சொல்லாம இருக்கிறேன். இல்ல அதெல்லாம் ஓகே. இல்ல நான் படம் பேரும் சரி கேட்கல, இதா எதுவுமே டேய் கேட்கல. அவன்கிட்ட முதல்ல டைலாக் டைலாக் வாங்கடா. டைலாக் டைலாக் சொல்லு. டைலாக் மட்டும் வராது, கவலையே ஒரு படாத. நிமிஷம் இல்ல, அந்த டைலாக் மச்சான், அந்த டைலாக் எனக்கு தெரியும் மாஸ்டர். என்ன தெரியுமா, நம்ம எவ்வளவு குட்டா இருந்தோம் இந்த உலகம் இந்த நம்மள உலகம் நம்மள ரொம்ப பேடா பேடாக்கியது. அலெக்ஸ் அலெக்ஸ் பெஸ்ட் டயலாக்னா எந்த படம் தெரியுமா? கீர்த்தன் ஒரு ரெட் டிராகன். கீர்த்தன் ஒரு டிராகன் ரெட் இல்லையா? டிராகன். சொல்றாடி சொல்லு. ப்ரோ சரி ஒரு நிமிஷம் அவார்டு நதீர் என்ன வாங்க கூட சொன்ன? போக மாட்டாருன்னு பெஸ்ட் நினைக்கிறேன் ஏகே பெஸ்ட் மாரி. டயலாக்னா எந்த படம் தெரியுமா பார்க்கணும்? கவுண்டமணின்னு ஒரு படம் தெரியுமா? அந்த படத்துல இருக்கிற டயலாக் எல்லாம் அப்படியே புல்லரிக்கும். ஒரு எங்க டயலாகும் ஒரு டைலாக் சொல்லு. என்ன படம்? இனிமே இப்படி பண்றோம் எவன்டா, அவனுக்கு நான் எவன்டா. ஏய் கவுண்டம்பாளையம். அதுவாடா, இல்ல ஒரு நிமிஷம். அப்ப இல்ல நானும் டேய், அதெல்லாம் ஒரு நானு டைலாக்கே இல்ல. பேரரசு நான் என்ன பேரரசு நினைச்சேன்னா படத்தோடைய. கவுண்டமணி படம்னு நினைச்சேன். பார்த்தா இல்லடா, கவுண்டம்பாளையங்கிற மாதிரி இல்ல சுந்தர், சொல்லியிருக்கேன். பேரரசு படத்தோடைய பழனி பாத்திருக்கியா? நான் கடலை ஆறாக்கி, ஆற குளமாக்கி, குளத்தை குட்டையாக்கி, குட்டைய சாக்கடையாக்கி, அந்த சாக்கடையில ஒண்ணு நீந்து விடுவேன்டானோ. அதை விட இதுதான் டைலாக். இன்னொரு டயலாக் இருக்கும் அவன், அதை கேளு. காய ஆதார் பிஞ்சாக்கி. ஆதார் ஆதார் கார்டு வாங்க உங்க அப்பா எழுத்து தேவைப்பட்டுச்சு, ரேஷன் கார்டு வாங்க உங்க அப்பா எழுத்து தேவைப்பட்டுச்சு, ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் உங்க அப்பா எழுத்து தேவைப்படலன்னு. ஆனா பழைய படம் டைலாக் எல்லாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருந்தா தேவைப்பட்டிருக்கும். ஒரு நிமிஷம். இல்ல இதுல சூர்யா ஒரு டைலாக் பேசிருப்பான் கோமாளி, வேலுன்னு நினைக்கிறேன். அது என்னது, எதை ஊத்துனா எப்படி எரியும் தெரியுமா? ஓபனிங் சீனா ப்ரோ? விளக்கண்ணி ஊத்துனா எரியும், மண்ணெண்ணி ஊத்தினா நல்லா எரியும். அலெக்ஸ் விக்ரம் இது சாமியில வர டைலாக் எல்லாம் கேட்டிருக்கியா? சாமி 2ல சாமி பார்ட் 1 எல்லாம் மரணமான டைலாக். பூதம் இல்ல அது விக்ரம் சார் தப்பு இல்ல, ஒருத்த பண்ணா பாரு டைரக்ஷன், அவன் தப்பு. அலெக்ஸ் நதீருக்கு கூட பிஜிஎம் இருக்குடா தெரியுமா? நதீர் பேர்ல நதீர் தானா நதீர் தானா நதீர் தானா அப்படின்னு. எந்த படம்? டேய் அது காமெடி பிஜிஎம் வருவேடா. அப்படி எதுவும் நந்தகோபாலா போன் ரிங்டோனே அதான் நதிருது. சரி எல்லாருக்கும் பாய். சுந்தர் ப்ரோ பாய் ப்ரோ. நீ டைலாக் சொல்லாம போற அப்போ வந்து அது உருட்டுதா? ஒருவேளை அவார்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு கப்பு உருட்டலாம் இல்ல, அதாவது இந்த காதல விட்டு அந்த காதல விட கூடாது, வடிக்குமா இல்லையா? சீமான் மாதிரி பேசுனீங்க. அது இல்ல, நாளைக்கு அவார்டு வேற பேர் சொல்லி கூப்பிட்டா எனக்கு அவார்டு வரலன்னா அப்புறம் வருத்தமா போயிடும். அதனால இல்ல எனக்கு தெரிஞ்சு, இல்ல ஒரு நிமிஷம் மாஸ்டர், இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லார்கிட்டயும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இதுக்கே முதல்ல அவார்டு கிடைச்ச டவுட் இருக்குது போல. அதாவது தம்பி பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆஸ்கர் போயிருந்தேன், அப்போ வந்து எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு கதை சொல்லு. பேரு கொடுத்தாங்கன்ட்டு அவார்டு கொடுத்துருவாங்கன்ற ஒரு இது இருக்கா சொல்லு. அங்க ஸ்டேஜ்ல சிமாண்டியோட ஓல் கதை நிறைய போடுற நீ. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ நீ அவார்டு வாங்கு அது போ. இல்லடா ஒரு நிமிஷம். இல்ல கீர்த்தன் அவார்டு வாங்கணும்னு எல்லா டைலாக் படி மாமேன் போட்டுக்க. எல்லா டைலாக் பண்ணி மாமேன் போட்டுக்க. ஒரு டைலாக் கூட ஒரு டைலாக் எடுத்து படிக்கிற எல்லா பக்கமே மாமே மாமே இல்ல சுந்தர் எல்லாத்துக்கும் போடுவான். God bless you மாமே. எல்லாமே மாமேன் போட்டுக்க. சொல்லு மாமே. அனிருத்துக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் சண்டைங்க, ஏன்னா 2 பேரும் பாடிட்டு இருக்கானுங்க. ஆனா சண்டைலாம் இல்ல. இல்ல எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம். இல்ல இல்லடா ஜி பிரகாஷ் யார் யாருக்கும் மியூசிக் போட்டிருக்கான், யாருக்கிட்டயும் நான் திட்டு வாங்கி பார்த்ததே கிடையாது. லாஸ்டா நீ யோசிச்சு பாரு. இல்ல ஆனா இல்ல 2 பேரும் டாக் டீம் போட்டு ஒருத்தனை செஞ்சுட்டானுங்கடா. லாஸ்டா ஒரு படத்தை அடிச்சாங்க இவனுங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தை செஞ்சுட்டாங்க. என்ன படம்? லாஸ்டா ஒரு படம் பண்ணா அதுக்கும் அடிச்சாங்க. என்னடா படம்டா? கிங்ஸ்டனா? எனக்கு தெரிஞ்சு கிங்ஸ்டனா? இல்ல பார்க்கவே இல்ல. கிங்ஸ்டன்லாம் அவன் படம். ஒரே நிமிஷம் படம் லாஸ்டா. ஆனா யோசிச்சு பாரு, இல்ல ஜிவி பிரகாஷ் கட்டி ஆதி கட்டி மெயினான ஆளு 10வது வருது ப்ரோ. 10ஆம் தேதி பெரிய சம்பவம் தான் அப்போ போல விடு.
நல்ல டைம் போவோம். நதீர உனக்கு ஏதாவது பிடிச்சது பாட்டு? ஏய் யாரா போடுறாண்டா பஞ்சு மட்டும் வாங்கிட்டு போயிருங்கடா. இல்ல கட்டி சத்தியமா கட்டி சொல்றேன். காதுல ரத்தம் வரும். டேய், சரி, நான் 2 இன்னைக்கு ஒரு பாட்டு பாட்டுமே வந்துச்சு. அது பேர் என்ன? அது பேர் என்ன? முதல்ல மாமியார் பேரை பாட்டு. பார்த்துட்டு வா. மாமியார் குட்டா பாட்டு இல்லையா? பேருக்காக எல்லாம் திரும்ப அந்த பாட்டை ஓபன் பண்ற அளவுக்கு காட் எனக்கு பிளஸ் தைரியம் இல்ல. அது காடு என்ன அலெக்ஸ் காடு காடு இவன் பாட்டுன்னே வந்து தெரிய கொஞ்சம் மாட்டேங்குது. பாட்டே காட் பிளஸ் யூவா? ஒரு நிமிஷம் நதீர் என்ன சொல்றான் சொல்லு. ஏய், அந்த பாட்டு பேர் மாமியார் தானே இல்லையா? ஏய் டேய், உங்ககிட்ட நான் கேட்டது படமா என்ன? தான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல பாட்டு நல்லா ஏதாவது பிடிச்சதா இல்லையான்னு கேட்டா இத்தனை பாட்டு விட்டுருக்கான். டேய், எனக்கு வெறும் மாமே பெருசாலாம் நில்லு பிடிக்கலையா? எந்த எனக்கு பாட்டும் முடியலையா? எனக்கு விடாமுயற்சி ஆல்பம் பிடிச்சிச்சு. ஆனா இது பிடிக்கல. இங்க பேர் இல்ல மாஸ்டர் சவடிக்கா தின்ற அளவுக்கு போயிட்டானுங்க. ஏய் சவாட்டிகா கூட நல்லா தான்டா இருந்துச்சு. சவடிகாவுடைய அந்த எலிவேஷன் சாங்கும் அந்த இல்ல இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த லவ் ஆத்விக்கு ஃபெயிலியர் செருப்பால் அடிக்கணும். ஏய் காட் பிளஸ் யூ தான்டாப்பா லிரிக் டைட்டில் அதான் போல. ஏய் இன்னொன்னு அலெக்ஸ் கங்குவால அது நம்மளுக்கு காது தான் போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பாக்குறப்போ காது கண்ணு ரெண்டுமே போகும்னு நினைக்கிறேன்டா. என்னடா கருமம் பிடிச்ச லைட்டு என்னமோ டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி லைட் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல எனக்கு நான் ஏகே ஏய், டான்ஸ்லாம் இல்ல மத்த இன்னொன்னு hero தெரியுமா? இல்லடா இரு ஏகே இன்னொன்னு டான்ஸ் தெரியுமா? பாத்துர்க்கேன். சரிண்ணா மாமே இதுலதான் மாமே மாமேன்னு கூப்பிட்டு மாமே அசிங்கமா கேட்டுருவான். சொல்லு. இதுலதான் இந்த இட்லி குண்டா உடைக்கிற பாட்டுக்கு எண்டுல இட்லி குண்டா உடைக்கிற மாதிரி வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லடா அது எந்த குண்டா வேணா உடைக்கட்டும், அது மேட்டர் இல்ல. நீ எத்தனை பேர் உண்டு? வீராசாமி படம் பார்த்திருக்கேன். டிஆர் வரான் பாரு வீராச மாதிரி சன் டிவி எல்லாம் போட்டணுமா அதிகமா. அதுல ஒரு பாட்டுல டிஆர் ஆடுவான் ஒரு டான்ஸ். அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது எங்க தலைய. வேதாளத்துல ஆட தெரியல கூட சுடிதார் போட்டுன்னு டான்ஸ் ஆடினதான் இது பண்ணிருப்பாரு. யார்ட்டையாவது அந்த இட்லி குண்டா உடைக்கிறதுலாம் இருக்கட்டும். அவன் முதல்ல அந்த இட்லி குண்டான எப்பதான் இறக்க வைப்பான்? ஏன்னா இட்லி குண்டான வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு யார்ட்டையாவது செட் இருந்தா கொஞ்சம் ஒரு டைம் பாட்டு போடுங்க, நம்ம லைவ் ரியாக்ஷன் கொடுப்போம். எப்படி ஒரு நிமிஷம் இல்ல இன்சைட் சோர்ஸ் ஒரு அஜித் ஃபேன், அது யாருன்னு சொல்ல விரும்பல. அவங்க டீம் சைட்ல இதான் பேசிக்கிறாங்களா படத்தோடைய கதை எப்படின்னு. இப்ப நம்மள எப்படி அதாவது இப்ப ஜெமினி மேன் ஒண்ணு சொன்னோம், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்றோம். இது என்னன்னா ஒரு பெரும்புலித்தியா இருக்காரு. பெரும்புலித்தியா என்ன சொல்றேன்னா அதான் ரவுடின்ற பேர்ல ஒரு ரவுடி, அதான் இல்ல கேங்ஸ்டர் வேற ரவுடி வேற, புரியுதா? அதான் இது ஒரு தற்குறி. அதான் இப்படி ஒண்ணு இருக்குது. ஒரு ஊருக்குள்ள கெத்தா அந்த மாதிரி இருக்குது. இது வந்துட்டு தூக்கி பூச்சி போயிட்டு ஜெயில போட்டுறானுங்க. ஏன்னா கூட இருக்கிற துரோகம் பண்றானு. கூட அது துரோகம் வந்துட்டு டீட்டெயிலா சொல்லணும்னா அவனுங்க சொன்னதை சொல்றேன் நான், எனக்கு எதுவுமே தெரியாதப்போ. அதான் அவனுங்க சொன்னது என்னன்னா, நம்ம ஆளு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட அதான் ஒரு டீம் வச்சு பண்ற மாதிரி இருக்குது. கடைசியில பார்த்தா அவரே அந்த ரூல்ஸை பிரேக் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதான். அதான் அது ஏதாவது ஒரு ரீசன்காக இருக்கலாம். அது பிரேக் பண்ணனால போலீஸ் வந்துட்டு சட்டையை பூச்சி தரன்னு இழுத்துன்னு போய் தலையை போட்டு உள்ள தள்ளிடுறாங்க. அவனோட பிளட் ராஸ்கல் போடா ஜெயிலுன்னு. அங்க இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, அது பார்க்க ஜெயிலாவே இல்லை. யாராவது தெரிஞ்சா மாஸ்டர் எந்த ஊர்லயாவது இந்த மாதிரி ஜெயில பாத்திருக்கியா? ப்ரோ எனக்கு பெரிய டவுட் நடக்கும் ப்ரோ. அலெக்ஸ் செம்மையாடா கதை. என்னடா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இது வெறும் பாதி தான். நான் பார்த்ததுல இல்ல இது ஒரு பாதி தான். மீதி என்னன்னா 10ஆம் தேதிக்கு பாரு நீ தான் ஃப்ளாப் ஆகணும். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல மீதி கதை என்ன சொன்னானுங்கன்னா, திரும்ப ஜெயில இருந்து வெளில வர வெளில வந்துட்டு பார்த்தா எல்லாருக்கும் வயசாயிடுச்சுன்னா எல்லாம் இன்னும் பெரும் புலித்தி ஆயிட்டுக்கிறான். அதாவது தான் புலித்தின்னு போனா வெளியே வந்து அவதோட பெரிய புலித்தியா இருக்கான். இந்த எல்லா புலித்தியும் வந்துட்டு இந்த புலித்தி கொண்டுதான் இல்லையான்றதான் கதையா. ஆக்சுவலா நீ சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏஞ்சி வெளில போய்டுவேன். சரியா? இல்ல பார்க்க மாட்டேன். இல்ல யோசிச்சு பாரு. இல்ல மாஸ்டர் இப்போ இல்ல ஒரு நிமிஷம் இல்ல மச்சான், என் ஃப்ரெண்ட் இத சொன்னா, இது ஒரு கதை, இதுக்கு ஒரு காம்பினேஷன், இதுக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் வித் அனிருத் சாங். அலெக்ஸ் நம்ம அப்பெல்லாம் ஒரு ஸ்டோரி சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? ஒரு வாரியர் மாதிரி அஜித்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு போர் படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பிளாக்ல அஜித்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. அஜித்தை பார்க்கணும் எந்த படத்துல? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி ஒரு படத்துல அந்த மாதிரி ஒரு நிக்க வச்சு எரிச்சு கொள்ளுங்கடா. இவனோட எண்ணத்தை இவனையும் கொள்ளுங்கடா. ஒரு நிமிஷம் இல்ல கதை சொல்லி ஓகே பண்ணலாம்னு இருக்கேன். இல்ல எனக்கு என்னன்னா இல்ல இப்ப அவனுங்க சைட்லயே இந்த கதை பேசுறாங்கன்னா இது எவ்வளவு இதான், இதுவே மலுமுட்டையாகுது. இதுதான் பேசுறாங்க.
புரியல. அலெக்ஸே உனக்கு வேலை கம்மி அலெக்ஸே, நீ எல்லாம் கஷ்டப்பட வேணாம், தானா செத்து போயிடுவது. அதுவே ஹைவேஸ்ல அடிபட்டு செத்து போயிடும். இதுல ஹைலைட் என்னன்னா, இன்னைக்கு வந்த பாட்டை எதுவுமே ட்வீட் போட வேணாம்னு பார்த்தேன். பார்த்தா எனக்கே சிரிப்பு தாங்க. என்னடா உன்னால்தான் நான் திருப்பி பார்த்தேன். உன்னோட ரெக்கமெண்டேஷன்ல வந்ததுதான் பாட்டு, அதுக்காக தான் நான் இல்ல திருப்பி இல்ல வழக்கமா இப்ப அதாவது பாட்டு வந்தோடனே ஆர்வத்துல போய் அடிப்பேன். நானே சும்மா தான் லேட்டா தான் போய் பார்த்தா இல்ல என்னடா இல்ல ஆக்சுவலி அலெக்ஸ் ஏக்கு கூட்டம் ஒண்ணு இருக்கும்டா வாட்ஸ்அப் இதுல எல்லாரும் போடுவானுங்க, எல்லாம் ஃபயர் விடுவானுங்க. என்னடா இன்னைக்கு எவனுமே லிங்க் போடல, ஒரு 2 பேர் தான் போட்டிருக்காங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு போய் பார்த்தா 2 பேர் தான் போட்டிருக்கான். போய் பாட்டு ஓபன் பண்ணி பார்த்தா டேய் என்ன குப்படா இது, என்ன கருமண்டா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. இல்ல கடைசியில பாரு ஆதிக்கு வந்து சொல்ல போறான், முகேஷ் எங்களால காப்பாத்த முடியல, நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணோம். இல்லடா ரூல்ஸ் சொல்லிருப்பாங்க போல, எல்லா இடத்துலயும் ஏகேன்னு எழுதுங்க, பாட்டு லிரிக் எவ்வளவுனாலும் ஏகேன்னு எழுதுங்க அப்படின்னு. இல்லையே நீ யோசிச்சு பாரியா, தலையில வந்து கர்ச்சீஃப கட்டி ஒரு சைடு காலை தூக்கி விட்டு இதெல்லாம் செத்து போச்சுடா. அந்த காலத்து டவுசர் பாண்டி பண்ணதுல அதெல்லாம். அத நான் கூட ரைமிங்கா எழுதுவேன் அந்த மாதிரிலாம். அப்ப கூட கவிதை கூட நிறைய போட்டேன், அதுக்கு அப்படியே ஃபயர் விட்டாங்க டிஎல் அந்த மாதிரி ஏதாவது பண்றானுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வரிகள்ல ஒரு பாட்டு எழுதி ஆதிக்கு அமுச்சு விடலாம். மாஸ்டர் நீ வேணா எழுதி கொடு. வரிகளா? என்ன அந்த பாட்டுக்கு வரிகளா? ஆமா ஆமா ஆல்ரெடி எழுதுனதே நட்டுக்குச்சு, இதெல்லாம் நம்ம வேற எழுதணுமாடா? அலெக்ஸ் ப்ரோ நீ மியூசிக் போடு, ஒரு லிரிக்ஸ் எழுதிட்டோம். தெரியல அலெக்ஸ். வில்லன் படத்துல பழைய சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏக்குது, கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல மச்சான், இனிமே இப்போ ஒரு ரெஃபரன்ஸ்ன்றது எப்படி தெரியுமா? இப்ப நீ மென்டலம் படத்துல எது வச்சாலும் அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப விஜய் படத்துல இந்த கில்லி, போக்கிரி, திருமலை, போய் உனக்காக புரியுதா, இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சானா, அதாவது வைக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அதான் துப்பாக்கி கத்தி எது வந்தாலும். அஜித் படத்துல மட்டும்தான் வைக்கிற ரெஃபரன்ஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கணும். இவன் என்ன ரெஃபரன்ஸ்னு எவனுக்கும் தெரியல. இவனுங்களாதான் இவனுங்க வந்துட்டு சொல்றானுங்க, ப்ரோ இது வில்லன் படத்துல இது பரவாயில்ல மாஸ்டர், ரெட் படம்ன்றான்டா. டேய் டிசாஸ்டர் படத்தை கூட எவனா டிவில போட்டா கூட பாக்குற படத்தெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு போயிருக்கான். உன் பேர் என்ன? ரெண்டு கண்ணு அப்படின்ற அந்த மாதிரி. இதான் இல்ல எனக்கு என்னன்னா, இல்ல தீனா படத்துல அந்த கையில ஒண்ணு போட்டு நடிப்பான் பாரு, அதை வச்சது ஓகே, நல்ல விஷயம். வேதாளத்தை எதுக்கு வச்சாலும் புரியல. அதான் நிறைய இது மாதிரி பில்லா மங்க. அது என்னது கையில மாற்ற மாதிரி, அதுதான் ஒரு வெப்பன் மாதிரி இருக்கும். இது அதுதான் ஜிடில வரும், இதுல என்னன்னு தெரியல. தீனால இருக்கும். அது செயின் சுத்திட்டு இருப்பான்டா, தெரியும்டா. இது பேர் என்னன்னு தெரியல எனக்கு. நம்ம என்ன ப்ரொஃபஷனல் ரவுடியா? சரி, யார்கிட்டயாவது பாட்டு மட்டும் போடுற மாதிரி இருந்தா ஒரு டைம் அந்த சாங் மட்டும் பிளே பண்ணுங்க, லைவா நம்ம இங்கே இது பண்ணுவோம். ஏன்டா கேங் பேங் பண்ணுகிறீங்க? அங்க ஒரே ஒரு ஒட்டுக ரியாக்ஷன் கொடுப்போம். என்னடா இப்படி கதற போடு மாஸ்டர். அலெக்ஸ் இல்ல எனக்கு தெரியும். ஆமாண்ணே நீ ஏதாவது வாய்ப்பு இருந்தா போட்டு விடு, இல்ல வேற யாராவது கூப்பிடு. யாராவது பாட்டு போட வாய்ப்பு முடியும்னா கொஞ்சம் மேல வாங்க, ஒரே ஒரு டைம் அந்த சாங் மட்டும் ப்ளே பண்ணிட்டு போயிரு. என்ன பாட்டு ப்ரோ? ஜிபியூ சாங் தான். அது காட் பிளஸ் யூ மாமி. ஏய் சீவ இருடா ஒரு டைம் இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? குரூப்பா கேட்போம்டா ஒரு டைம். இருடா இல்ல இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, அவனுங்க கான்வர்சேஷன் பாக்ஸ் ஆபீஸ் பத்தி எப்படி தெரியுமா? கோட் அச்சிடலாம் இல்ல ப்ரோ, ஈஸியா அச்சிடலாம். சத்தியமா இப்படிதான் பேசுறானுங்க. அதெல்லாம் பண்ணிடலாம் ப்ரோ. ஒரு 100 கோடி ஓப்பனிங் வந்துடும்ல. ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் ரிலீஸ் டேட் தான். இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணா இதெல்லாம் பரவாயில்ல. அகிம்சா வந்துட்டு ப்ரொமோஷன் பண்றான். யாரு? அகிம்சா ப்ரொமோஷன் பண்றான், அதனால வந்துடும்.
அந்த நாய் எங்களுக்கே ஏமாத்தின்னு தான். சரி இருக்கட்டும் இல்ல, ஆனா ப்ரொமோஷன் பண்றான் வந்துடும். நான் யோசிச்சு பார்த்தேன், இதான் அகிம்சா ப்ரொமோஷன் பண்ணா 100 கோடி வரும். இவனுக்கு தெரியலதான் என்னன்னு புரியல. இவனுக்கு ரிலீஸ் ஆகட்டும், நல்லா இருக்கும். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு கோட் வீரதுரை சூரன் தேவன் வந்து ப்ரொடக்ஷன் பீட் ஸ்கிரீன் பண்ண சொல்லு. தூக்கிட்டுண்டா. ஆனா இல்ல ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர், 10ஆம் நான் ஒரு நாள் நிமிஷம், நான் போன வருஷம் மிட்ல இருக்கும்போது ஒரு ட்வீட் போட்டேன். அதான் குட் பை டக்லி போஸ்டர் வரும்போது அந்த ட்வீட் போட்டேன். போஸ்டர் பார்த்துட்டு அந்த ட்வீட் போட்டேன். அதான் என்ன ட்வீட்னா, அமரன் வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ல ஃபைனல் கலெக்ஷன் இதுல அது வந்துட்டு ஜிபி பண்ணாதன்னு போட்டேன். ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அமரனை கம்பேர் பண்ணது என்ன செப்பால் அடிக்கணும் முதல்ல. ஆமாண்டா, இவன் டிஎன் இவன் கலெக்ஷனே பண்ண மாட்டானுங்கடா. இல்ல இல்ல நேரம் நெருங்க தான் தெரியுது இப்போ. ஏன்னா நம்ம ஏதாவது ஏதோ ஒன்று நினைச்சோம், புரியுதா? சரி தலைதான் 200 250 பண்ணுவாரு, ஏதாவது தான் 300 கூட தெரியல. ஆனா 300 கூட பண்ண மாட்டான். அப்படி இருந்தாலும் அதான் போட்டேன். ஆனா வந்த பாட்டு, வந்த போஸ்டரு, இவனுக்கு பண்ற தற்கூரித்தனம், அதான் இதெல்லாம் பரவாயில்ல. அந்த ஆத்விக் இருக்கான் பாத்தியா, ஒருத்தன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு நெகட்டிவ் வைப் வருதுன்னா அது அவன் தான்டா. இப்போ ஒரு டைரக்டர் பார்த்தா எப்படி ஏதோ ஒண்ணு பார்த்தாலே பேச அடிக்கணும் வரான், போல இருக்கா? இல்ல ஒரு டைரக்டர் பேச வருதாவது கொஞ்சம் கேட்கணும் போல இருக்கும். இவனை பார்த்தாலே தான் அவன் கத்தர் தான் ஞாபகம் வருது. எனக்கு அந்த கத்தர் தான் ஞாபகம் வருது. எனக்கு அவனை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, ரொம்ப நெகட்டிவ் பொய் சொல்ற மாதிரியே இருக்கா அவன் ஃபீல். அவனோட ஆமா. வே ஆஃபோட அப்ரோச் வந்து எப்படி தெரியுமா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது நீ பாரேன். அவன் வந்து ஏகேவோட ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து அல்தான் அப்படின்னாங்க, ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, படம் எடுத்தையா, சூப்பரா இருக்குன்னு பாராட்டினியா, சந்தோஷப்பட்டு ட்விட்டு போட்டியா, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியா இருக்கணும். உட்காந்து அழுகுறதுலாம் டிராமா. இந்த டிராமாலாம் நாங்க பல இப்படி ஒண்ணு சீரியல்ல நடந்ததா பார்த்துட்டோம். மாஸ்டர் ப்ரோ? இப்படி ஒரு சினாரியோ நடந்ததா என்ன? அப்படி சினாரியா நடந்ததாவா? நடந்து பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஜிவி இது சொன்னானே, நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். இல்லடா, ஜிவி சொன்னா நான் இல்ல நடுவுல டிஎல்ல ஒண்ணு வந்துச்சு. ஒரு அஜித் ஃபான் ஏதோ வந்துட்டு போட்டிருந்தான். அதான் ஆதிக்கோட ஏதோ ஒரு இன்டர்வியூ வந்துட்டு ஜிபி போட்டான்னு. என்னத்தம்மா இவன் பேசுறான்? சொன்னான் அலெக்ஸ். யாரு? ஜிவி சொன்னான் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து அழுதுன்ட்டு. ஜிவி சொன்னான் இப்போ ஒரு இன்டர்வியூல, எதை பார்த்தாலும் தான் அஜித்தோட ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துட்டு அழுதானா. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஜிவி பிரகாஷ் எப்படி தெரியுமா, நல்ல பையன் தான் மேடம், ஏன்னா பெரிய படம் கிடைக்கல, வேற வழி இல்ல, கண்ட நாய்க்கெல்லாம் உப்பு போட வேண்டிய நிலம் வந்துருச்சுன்னு. இல்ல உண்மையில அது என்ன பண்றது, அவன் நிலைமையில இருந்தா. நீக்கு இது எவ்வளவு படம். ஆனா நீ அலெக்ஸ் ப்ரோ இன்னும் ட்ரெய்லர் வருகுதா? அதெல்லாம் அவள்தாங்க, அதெல்லாம் யார் பாப்பா. இது எப்படின்னா இல்ல இதுல என்ன தெரியும், இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, டீசர் ஒரு நாள்ல 32 மில்லியன், இது வரைக்கும் வந்துட்டு 34 மில்லியன், 37 பார்க்க முடியலடா டீசர். நான் ஆக்சுவலி பார்த்த உடனே நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன், இது அவ்வளவுதான் முடிஞ்சு படம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஆனா இல்ல எனக்கு டீசர் பார்க்கும்போது தான் உனக்கு புரிஞ்சுது நம்ம வச்ச ஹோப்பு வீண் போல. அதான் ஏன்னா இனிமே இல்ல ஏகே போட நல்லா இருந்தா முதல்ல என்னதான் வந்து கேட்பானுங்க, அது என்னன்னே தெரியாது நம்ம அருமையில. அலெக்ஸ் எனக்கு ஆதிக்கு மேல 2000% நம்பிக்கை இருக்கு, படம் எப்படி ஊத்திக்கும் அப்படின்னு. ஒரு பாவம் ஏதோ பண்ணிட்டோம் தான், யாரும் பெருசாலாம் அடிக்கிறது இல்லடா. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தா இவளையும் அந்த நாரடி பாட்டை எடுத்து போட்டாலும் ரியர் ஆகிறானுங்க. அதான் நான் அதுக்குதான் நீங்க ஸ்டேட்டஸ் போட்டேன், ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க முடியுமாடா அப்படின்னு. அச்சித்துக்கு நான் ஒரு பாட்டு இதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிருப்போம் போல. அந்த மியூசிக் இந்த மியூசிக் சிங்க் ஆகுதுடா அலெக்ஸ். ஆனா டான்ஸ் கூட சிங்க் ஆகலையே, அங்கேயாவது ஏதோ ஆடிட்டு இருப்பான். ஆஃப்லைன் மாஃபியா போட்டான், அது வந்து இன்னைக்கு எடிட் பண்ணி போட்டான். சிங்க் ஆகுது, மியூசிக் சிங்க் ஆகுது. ஜிவி என்னதான் பண்ணா? இல்ல ஜிவிய வந்து இன்னும் ஆதிக்கு வந்து எல்லா படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு மியூசிக் கூட ரெஃபரன்ஸ் எடுக்க வச்சானா? இல்ல நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். சில பாட்டுலாம் சிலது இருக்குது மாஸ்டர், அந்த மீம் எல்லாம் பாத்துருப்பேன். ஏன்னா நான் மியூட் போட்ட இந்த பாட்டு கிழங்கு சிரிப்பா இருக்கும், டான்ஸ் சிரிப்பா இருக்கும்னு போடுவானுங்க. ஆனா மியூட் எல்லாம் போட தேவையில்லை, நார்மலா பார்த்தாலும் சிரிப்பு வருதுன்னா அது இந்த பாட்டு தான் கேட்டேன். நானும் யோசிச்சேன் ஏதாவது எடிட் பண்ணி போலாம்னு பார்த்தா இல்ல ஆல்ரெடி அதே திட்டுறானுங்க, நம்ம எதுவும் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டு. ஒருத்தன் அஜித் பண்ற நீ போட்ட தெரியுமா, நீ போட்டுட்டு நான் போய் பாட்டை பார்த்துட்டு வரேன், ஓகேவா? வந்தோடனே எனக்கு மேல விடுது, ஆளை விடு மாமே. பார்த்தேன் நிறைய நெகட்டிவிட்டி போடுங்க ப்ரோ. அது அப்புறம் பீ போட்றத கெட்ட வார்த்தை ஆயிரும் ப்ரோ. நான் அவன் போட்டதே சொல்றேன், இந்த குப்பையை நீயே வச்சுக்கோ, ஆளை விடு மாமேன்னு போட்டான். அவன் கீழே வந்து ஒருத்தன் அஜித் ப்ரோ நடுவுல வந்து இந்த பால் டப்பா பண்ணது மட்டும் நல்லா இருக்கு. அவனு 10 செகண்ட் கூட பாட முடியலடா, நீங்க 30 செகண்ட் கூட இல்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட போட முடியாது அவனை வச்சு. இல்ல ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஏகே ஃபேன்ஸுக்கு,
தயவு செஞ்சு இந்த பாட்டு நல்லா இல்லைன்னு அந்த அந்த ஆதி கிட்ட சொல்லி எப்படியாவது நல்ல பாட்டு ஒன்னாவது வாங்கிருங்க. இல்லைன்னா படம் ஃபுல்லா இந்த மாதிரி கிண்டி வச்சிருப்பான். அப்புறம் இல்ல என்னைக்குமே ஒரு நிமிஷம் இல்ல என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுக்க. ஒரு ஆல்பம்னு ஒண்ணு இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் 2 பாட்டு தான் வந்துட்டு ஒரு ஆல்பத்தோட முதுகெலும்பு மாதிரி விடுவாங்க. இப்ப நீ ரஞ்சிதமே அத்தி தளபதி, அதுக்கடுத்து லியோல இருந்தே கம்மி பாட்டு அதை விட்டுறலாம். எந்த படம் இருந்தாலும் இப்ப சின்ன சின்ன கண்கள் கோட்ல மெயினா பார்த்தானுங்க, அதையும் விட்டானுங்க. அதுக்கடுத்து விசில் போடு, அதுக்கப்புறம் தான் ஸ்பார்க்க விட்டு எனக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. புரியுதா? அது வேற விஷயம். அதான். ஆனா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. நீ யோசிச்சு பாரு மான்ஸ்டர். இல்ல சுந்தர, ஒரு நல்ல பாட்டு தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் விடுவானுங்க. அதுவே இப்படி இருக்குதுன்னா அப்ப 3வது 4வது ஒரு நிமிஷம் கோட்டோட ஆல்பம் ஃபர்ஸ்ட் எல்லாருமே புரியல. ஏன்னா அது ரொம்ப மிட்டா இருக்கு அப்படி இல்ல எல்லாருக்கும் புரியல. இல்லடா ஒரு நிமிஷம், ஸ்பார்க்க தவிர ஓகே எனக்கெல்லாம் ஓகே. அதான் ரிப்பீட்டா கேட்கும் போது எல்லா சாங்கும் ஓரளவுக்கு கனெக்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் சூப்பரா கனெக்ட் ஆயிருச்சு. வைப் மெட்டீரியலா மாறிடுச்சு அதுக்கப்புறம். பட் இந்த பாட்டு எப்படி தெரியுமா, இது லிரிக்கே கேவலமா இருக்குடா. லிரிக்கே இல்லடா. என்ன கேட்டா ஆமாங்களே ஒத்துக்கினது இல்ல, அது இருக்கட்டும். ஆமாங்களே ஒத்துக்கினது ஏன் ஆஃப்ல எல்லாமே ஒத்துக்கினது வந்துட்டு சின்ன சின்ன கண்கள் பாட்டு எல்லாருக்குமே பிடிச்சது. அந்த பாட்டு, அந்த பாட்டுக்கு ஒரு ஏட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. சின்ன சின்ன கண்கள் எல்லாருக்கும் பிடிச்சது. ஆனா இங்க ஏக்கவும் பாட மாட்டாரு. இவருக்கு பதிலா ஆதிக் பாடுறாரு. புரியுதா? ஆதிக்கும் பாடுறாரு. அதான் ரொம்ப நல்லா இருக்கும். பாடல கத்துறான், கத்திக்கிட்டு இருக்கான். அலெக்ஸ் ப்ரோ கத்தி சாவடிக்கிறான். லவ் சாங்கா? அலெக்ஸ் ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் திரும்ப கேளு. இல்ல ஒரு நிமிஷம் திரும்ப கேளு. லவ் சாங் இருக்குமா? பெருசா இருக்கிறாங்கல்ல, அதான் டேட் பாட்டு. அவன் இந்த படத்துல யாரு ஹீரோயின்? பெருசா தான். பெருசா என்ன தெரியுமா, ஏகே ஒரு ரெட் டிராகன் அழிச்சிருவான் அப்படின்னு எனக்கு ஓகேடா, சோலையை முடிச்சிருவானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல ஒரு டவுட் என்னன்னா, பெருசா விடாமுயற்சியில இருந்தது, இதுல இருக்குது. பாப்போம். அவனுக்கு திருஷா செட் ஆகலையே என்னன்னு புரியல. ஓடிடில வந்தா அந்த படத்தை பார்க்கலாம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாக்குற அளவுக்கு இல்ல இந்த படம்லாம் ஓடிடிலே வந்துட்டு இல்ல ஓடிடிலே யாராவது மேல ஒரே ஒரு டைம் சாங் மட்டும் ப்ளே பண்ணுங்க. அத மட்டும் நான் ஒரு டைம் கேட்டுறேன். ஒரே ஒரு இல்லடா இல்ல அது இது அப்புறம் அந்த சாங் கேட்கவே வேணாம் வாழ்க்கையில. ஏதாவது ஒரு லைன் நீ கேட்கலாம். நீ கேட்கறதுக்கு போட்ட, ஆனா நாங்களா கேக்குற நிலைமையில இருக்கணும். ஒரு நிமிஷம் இல்ல ஏதாவது ஒரு லைன் யாருக்காவது ஞாபகம்தா? இல்ல யாருக்காவது ஞாபகம்தா? அதான் ஏதோ வருமே பாடு. லிரிக்கே வரலடா. லிரிக் வந்தா கூட அதை பாடி காட்டலாம். லிரிக்கே கூகுள்ல எங்கேயுமே காணோம். என்னைக்குமே ஒரு பாட்டு லிரிக் வந்துட்டு மைண்ட்ல இருக்கலன்னு அந்த பாட்டையும் தான் இது ஒண்ணு. அது லிரிக்கே இல்லடா முதல்ல. அது லிரிக் இல்லாம என்னடா அது எதையோ போட்டு ஒரு வார்த்தையை போட்டு எழுதி வச்ச மாதிரி இருக்கு. தனித்தனியா பிச்சு போட்ட மாதிரி எழுதி வச்சிருக்கான். இல்ல இதுல இப்ப ரயில ரேப் பண்றது என்னைக்குமே மாசன் இதுவா இருக்கணும். புரியுதா? அது நல்லா டக்கு டக்குன்னு அது மனசுல புரியுற மாதிரி இருக்கணும். இப்ப அது எப்படி கத்தி படத்துல கூட ஏன் அவன் படத்துலயே நல்லா பண்ணிருப்பான். அசல் கோளாறு வந்துட்டு அதான் இந்த காஞ்சனா படத்துல இந்த பாட்டு போட்டிருப்பான். காஞ்சனா இல்ல இந்த படம் தானே, ருத்ரன் படத்துல ஒரு பாட்டு இந்த ரேப் இதெல்லாம் வந்துட்டு போட்டிருப்பான். அதுக்கடுத்து ருத்ரன்ல அந்த இன்ட்ரோ சாங் மாதிரி ஒண்ணு வரும் தெரியுமா? அந்த பாட்டு ஒண்ணு வரும் கடைசியில, அது பயங்கரமா இருக்கும். ஃபைனலா அதுவும் நல்லா இருக்கும். இல்ல அது விட்டுரு, இப்ப நாரடி பாட்டுலயும் அந்த ரேப் நல்லா இருக்கும். ஆனா ரேப்பையே இது ரேப்பான்னு கேக்குற மாதிரி இல்ல, ரேப் பண்ண மாதிரி ஒரு பாட்டு போட்டுருக்காங்க. இல்ல அப்படிதான் செய்யனா சீனிவாசாத. ஆனா என்ன பண்றது, கர்மத்தை கலைய கூட பாடி சோடா ப்ரோ ஒரே ஒரு டைம் பாட்டு போடு ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ பாட்டு போடணுமா? ஆமா பாட்டை இப்பதான் இன்னொரு போன்ல கேட்ட அப்பா போன்ல என்ன ப்ரோ இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, ஒண்ணுமே பெரிய மாட்டேது. என்னது பாட்டு? இப்ப இவ்வளவு நேரம் எதை பத்தி பேசிருந்தோம்? நான் இப்பதான் கேட்டேன், நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதான் கேட்டேன். இப்பதான் கேட்ட அப்படியே ப்ளே பண்ணிருந்தா நாங்களும் ஒரு டைம் கேட்டிருப்போம். கடைசியா போட்டுடலாமா? சூப்பர் சூப்பர், ப்ளே பண்ண ஒரே ஒரு டைம். உண்மையிலே ப்ளே பண்ணு. போன கிட்ட இரு அலெக்ஸ் ஒரு
ஒண்ணும் கேக்கல ட்ரெயின்ல தண்டவாளத்துல அடிக்கிற மாதிரி இதுடா பாட்டு, புள்ளிய பாட்டு மாதிரி. ஏய் ஒண்ணுமே கேக்கல. ஏகே கிட்ட வை. ஏகேன்னு இல்ல இல்ல மட்டும் தான் ஏகே கேக்குது. கேக்குது, மட்டும்தான் கொஞ்சம் வால்யூம் அதிகமா வைக்கிறீங்க. இப்ப கேக்குதா? சூப்பர். அதனடா வாய்ஸ் மட்டும் கேட்க முடியுது, மியூசிக் மட்டும் கேக்குது. மைக்க மூடுறா. டேய் இதுக்கு எப்படா வைப் பண்ண முடியாதா இந்த மாஸ்டர்? இதுக்கு ஐயோ யாரும் கேட்க மாட்டீங்களா இந்த பைத்தியத்தை? இருடா கிளியரா கேட்டா நல்லா இருக்கு. வேற யாராவது கிளியரா போடுங்க. ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் போடுது. GBU God bless you மாமே. அது ஒண்ணுதான். டேய் நான் இல்ல வேற யாராவது இல்ல உங்க எல்லாருக்கும் புரியல. அஜித்தே அதுல வந்து ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு, GBU God bless you மாமே. அதாவது இந்த படத்துக்கு அவரே God bless you போட்டாரு. இந்த கோட் வேர்ட் உங்களுக்கு புரியலடா. எனக்கு என்னன்னா, இல்லடா ட்ரெயின்ல பஸ்ல போற காலேஜ் பையன் கூட ஒரு நோட்டு கொடுத்தா நல்லா தாளம் தட்டுன்னு பாடுன்னு இருப்பான். இது என்னன்னு புரிய மாட்டேங்குது. ப்ரோ தளபதி ஆதி ப்ரோ ஆடியோ கிளியரா கேக்கல ப்ரோ. ஒரே ஒரு டைம் நச்சுன்னு யாராவது பாட்டு போட்டா கரெக்டா இருக்கும். கடைசியா ஒரு டைம் ஒரு நிமிஷம் இல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இல்ல போட்டலாமா? அணில்கள் வைப் பண்ணும் GBU. நீ அவனுக்கு என்ன வேணா போட்டுக்கிட்டோ, ஒரே ஒரு டைம் யாராவது கொஞ்சம் நல்ல இது இருந்தா போடுங்க. லேப்புக்கு இப்ப இவன் இவ்வளவு கேட்டு ப்ரோ போடுறேன். மியூசிக் மட்டும் தான் கேக்குது. ஆடியோ வர மாட்டேங்குது. நீ தனியா கூட போய் கேளுடா. சும்மா ஒன்னு ஸ்பீக்கரை கிட்ட வச்சு போடு, இல்ல விட்டுரு. வேணாம் இறையுதுல அவன் போடும்போது இல்ல எனக்கு புரிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் மியூட் பண்ணு. இல்ல வேணாம் மியூட் பண்ணு. எனக்கு புரிஞ்சிச்சு. அதாவது இவன் போன் மேல தப்பும் இல்ல, ஸ்பீக்கர் மேல தப்பு இல்ல, யாரு மேல தப்புன்னு புரியுதா? எனக்கு இப்பதான் புரியுது. நானும் யோசிக்கிறேன். வேற யாராவது ஒரே ஒரு டைம் வந்து போடுங்கடா. டே ஆக்சுவலா நீயே போடு மாமே. ஒரே ஒரு டைம் நானா? நீயே போடு ஒரே ஒரு டைம். லியோ விஜய் ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ லியோ விஜய் ப்ரோ லேப்டாப்லயா? சரி லியோ விஜய் ப்ரோ. சூப்பர். எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? ஆதி நீ எப்போது போடுற? ஆனா அது செட் ஆக முடியும் ப்ரோ. கட் பண்ணு ப்ரோ. ஆத்விக் மாதிரி எது மியூட் பண்ணு. ஆத்விக் மாதிரி பண்ற மியூட் பண்ணு. இறையுது பயங்கரமா. போதும் விட்டுரு. லியோ விஜய் ப்ரோ. தாங்காது. லியோ விஜய் ப்ரோ இருக்கியா? சுந்தர் ப்ரோ, உங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குதுன்னா தனியா போய் கேளு. எனக்கு அந்த பாட்டு பிடிக்கல. எனக்கு சத்தியமா பசங்க கூட சேர்ந்து அந்த லிரிக் ஒரு டைம் கேட்கணும், அவ்வளவுதான். நீ என்ன பண்ற? கேட்கற மாதிரி இருந்தா கேட்கலாமே. எனக்கு தலைவலிக்குது. மூடிட்டு தலைவலிக்குது. ஆதி ப்ரோ மியூட் பண்ணு ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல இப்போ ஒரு நிமிஷம். லியோ விஜய் அப்ப சுந்தர் கிட்ட இதை சொல்றதா அவன் மேல வந்தாரா? தெரியல என்னன்னு. பேசவே ஒரு நிமிஷம். இப்ப பேசுனது அவரு தானே? இல்ல பாடி சோடா. வாய்ஸ் ஒரே தலைவலிக்குது. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் தலைவலி. ஒரே ஒரு வெத்தலை போட்டி கரெக்டா அமையலையே பேசல. ஒரே ஒரு டைம் போடுறது. நான் லேப்டாப்லயே கரெக்டா போடுவேன்டா. மரணமா தான் நான் நிறைய பாட்டு அப்படிதான் போட்டுனேன். லேப்டாப் சார்ஜ் இல்ல. அப்ப போடு, ஒரே ஒரு டைம் போடு. அட சார்ஜ் இல்லன்ற செவுட்டு. நீ ஏன்டா அப்படியே போடுற சார்ஜர் கனெக்ட் பண்ணி போட்டு போட்டு நீ ஏன்டா கொல்ற? ஆனா இல்ல ஆனா ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா?
இந்த கருமம் பூச்ச பாட்டுக்கு நான் லேப்டாப் போய் திரும்ப சார்ஜ் போடணும் அதானே. ஒரே ஒரு டைம்டா. அதுக்கப்புறம் எப்பயுமே நீ நான் ரெக்வஸ்ட் கம்மன உட்கார்ற. பெஸ்ட் ஐடியா சொல்றேன். இந்த பாட்டு நீ கேட்கணுமா, இந்த ஸ்பேஸை கட் பண்ணிட்டு யூடியூப் சர்ச் பண்ணு. அது நானே பண்ணிப்பேன். நான் எதுக்கு இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்றேன்னா, நம்ம எல்லாரும் ஒரு டைம் கேட்கணும், பசங்க கூட கேட்கணும் அப்படின்றது. இல்ல அதாவது இல்ல நான் அது துணிவு டைம்ல நாங்க இந்த வேலையை பண்ணோம். அது அந்த ஒரு பாட்டு இருக்கு, அது பேர் என்னது, அதான் இந்த சில்லா சில்லாவா இல்ல இன்னொரு பாட்டு சில்லா சில்லாம் அது அப்ப கலைச்சது ஸ்பேஸ்ல. சில்லா ஒரு இன்னொரு வெர்ஷன் வந்துச்சு தெரியுமா? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பெண்ணை காக்க வந்த கேங்ஸ்டர்னு ஒரு பாட்டு இருக்கும். ஊட கேங்ஸ்டர். நான் அது போட்ட அப்பெல்லாம் வயிறு வலிச்சிச்சு சரியான சிரிப்பு அந்த டைம்ல. ஏன்னா சுத்தி எல்லாம் கலாயிறானுங்க, பாட்டை கூட விட்டுறலாம், சுத்தி கலாய்கிற கலாயில தான் ஆமைங்க எல்லாம் கீழே செம்ம ட்ரிகர் அந்த டைம்ல. இப்பவே எல்லா பாட்டுல ஏன் ப்ரோ ஏகேன்னு கத்துறாங்க பாரு. முதல்ல ப்ரோ நம்ம தளபதின்னு கத்துனா அவனுங்க ஏகேன்னு கத்துறானு. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா, ஏகேனா ஒரு கூப்பிடுற படம் உருப்படியாது. நோட் பண்ணிக்கிறியா? விசுவாசத்துல ஏகேனே கூட மாட்டான், ஆனா அந்த படம் ஓரளவுக்கு ஓடிச்சு. அதான் இந்த இதுல ஏகேன்னு கூப்பிடுவாங்க. அதான் இந்த இதுல ஏன் இது விடாமுயற்சியிலயும் சொன்னானுங்க. இந்த வலிமையில தானே ஏகே, வலிமையில ஏகேன்னு இருக்கும் உருப்படல. விவேகத்துலதான் முதல்ல ஏகேனே கூப்பிட்டது அஜய்குமார். அதாவது தான் பேர அஜித் குமார்ன்றத என்ன குமார் அஜய்குமார். ஆமா அஜய்குமார் நினைக்கிறேன். என்ன குமார்? அஜய் தானே, அஜய்குமார். என்னவோ அனிருத் பாடும்போது இந்த அச்சி தூக்கு அந்த டோன்ல இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு நீ பாடுறது எப்படித்தமா இது, இந்த ஒரு சின்ன பையன் பாடுவா தெரியுமா, அச்சி டியூக்கு அந்த மாதிரி. சரி இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. நாளை யாராவது ஒரு பாட்டு போடுறவரை கூட்டு வந்து போட வைப்பா ப்ரோ. நாளைக்கு வந்து கேட்டு போறேன். ஒரு தாட்டி கேட்டது கேட்க முடியல. இன்னைக்கு விஎஃப்என்ல தான் ரமேஷ் அவரு தான் அது கூட்டு வந்து பேசியிருந்தோம். நீ என்ன கேள்வி கேட்ட? நான் ஒரு முக்காவாசி இருந்தேன், அப்புறம் அப்படியே போயிட்டேன். இல்ல ப்ரிப்பேர்லாம் இல்ல, நார்மலா வருதான், சும்மா போய் அட்டன் பண்ண. அவர்கிட்ட என்ன கேக்குறது? கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிருங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல மான்ஸ்டர் ஒன்னு யோசிச்சு பாரு. என்கிட்ட அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு கேட்டு நீ என்ன கேப்பனா கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேட்க போன்றான் பாரு. இவனை கூட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிருங்க ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன் ட்வீட் போட்டு போயேன்டா, ஸ்பேஸ்ல போய் சொல்லிட்டு அரேனா சொன்னா அரேனா அப்படியே ஸ்பேஸ்ல சொல்லிட்டாரு. இல்ல நான் யோசிச்சேன், ஒருவேளை நம்ம ஏதாவது கேள்வி ஏதாவது மறந்துட்டோம் போல, பயபுள்ள ஏதாவது நல்ல கேள்வி கேக்குறான்னு பார்த்தா போய் கங்க்ராச்சுலேஷன் சொல்ல போறேன். இல்லடா அப்புறம் அந்த போல் ரிசல்ட் வந்துச்சுல, அதையும் அந்த கேள்வியும் கேட்க சொன்னா கேட்டாரு. பேசுனாங்க அதெல்லாம் பேசுனாங்க. அதுதான் நான் டிஎம் வந்துச்சுனே அந்த வாட்ஸ்அப்ல. ஏன்னா நான் பஸ்ல வந்து எதுவும் பேச முடியாது, அதனாலதான் வரல. அலெக்ஸ் ப்ரோ, ஐடி விங் ஏதோ வருதுன்னு நீங்க என்னாச்சு? அது ஐடி விங் வரல, சோசியல் மீடியால ஐடி விங் நாங்க ஃபார்ம் பண்றோம். அது வந்துட்டாலும் அதுதான் இல்ல அதான் நம்ம சைடுல அது இல்ல அது போயிட்டு தான் இருக்கு. பேர்லயே ஒரு ஏகே வந்திருக்காரு. ஏஎஸ்ரா இது ஏகே இல்லடா. டேய் அதான் அவர் ஏகே தான். சுந்தர்சி மாதிரி பண்ணிருக்காத, எனக்கு ஒரு லிமிட் இருக்குது. ரொம்ப ஏதாவது பண்ணுன்னு வாழ்க்கையில மறக்க முடியாத பண்ணி விட்டுருவேன் ஏதாவது கம்முன்னு. சரி நான் வந்து என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, லிரிக் வரும் கூகுள்ல, லிரிக்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு பாடி காட்டலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ பாடுற அதெல்லாம் ஓகே, நீ பாடினா கூட கேட்டுப்பா, ஆனா நீ பேச மட்டும் செய்யாத. அந்த ஆளை பிரைஸ் பண்றியா இல்ல அடிக்கிறியா இல்ல எங்களெல்லாம் கலாய்க்கிறியா ஒன்னும் புரிய மாட்டேன். இல்ல அவன் டிசைட் பண்ணிட்டான் நம்மள வச்சு செய்யணும்னு. இல்ல யாரு விடாமுயற்சி மேல விடாமுயற்சி பிடிச்சதே. பட் இந்த படம் எனக்கு சுத்தமா ஆனா ஓ சாருக்கு இல்ல சாருக்கு விடாமுயற்சி பிடிச்சதா? ஆமா. என்ன பிடிச்சது அதுல என்ன ப்ரோ பிடிச்சது சொல்லு. விடாமுயற்சி எப்படி இப்போ ஒன் டேல நடக்கிற என்ன பிடிச்சதுன்னு கேட்டேன்.
அது 1 டேவா 2 அதான்டா டேவான்னு ஒன் டேல நடக்கிற சினாரியோ நல்ல ஸ்கிரீன் பிளே கிரிப்பியா வச்சிருந்தாங்க நிறைய இது. அப்போ அஜித் பெருசா பேசல படத்துல. இது ஸ்கிரீன் பிளே சைலண்டாவே இருந்தாரு. கிரிப்பியாவா? டேய் ஓ அந்த வார்த்தை சொன்னானே என் காதுல கேட்கலையே. அது அந்த என்னடா வார்த்தை டேய் சொன்னானா? என்னடா சொல்றான்? இல்ல அலெக்ஸ் டேய் கேட்டான் சரின்னு சொல்லிட்டு, இல்ல டேய் அலெக்ஸ் டேய் ஃபர்ஸ்ட் கேட்டு சரின்னு மனசாட்சியே சொன்னா, இல்லையா? அப்புறம் மாஸ்டர் ப்ரோ சொன்ன உடனே அப்படியே ஓ அது சொன்னாடா டேய் அப்படின்றான். சத்தியமா இதுல ஹெட்செட் தான் ஒன் சைடு தான் சரி போடணும். விட, இப்பதான் ஹெட்செட் எனக்கு போடணும். படம் பிடிச்சிருந்தது அவ்வளவுதான். உங்களுக்கு இல்ல பிடிக்கல? அது ஆச்சரியம் இல்ல. ஏன்னா உனக்கு படம் பிடிச்சனால தான் அந்த படம் இப்ப பாக்ஸ் ஆபீஸ்ல சூப்பரா பண்ணிருக்கு. அதே மாதிரி ஜிபியும் பிடிக்கட்டும். உனக்கு எனக்கு ஜிபி பிடிக்கல, பிடிக்கல. உனக்கு பிடிக்கலனாதான் ஒருவேளை பயமாகுது. உனக்கு இல்ல ஜிபி எனக்கு போய் ஜிபி பிடிக்கல. ஒருவேளை நிறைய கலெக்ஷன் வந்துரும் போகும் அப்படின்றது. சரி வந்தா கோலிவுட் வரட்டும். ஃபர்ஸ்ட் 1000 கோடியா? அட்லீஸ்ட் அவங்களாவது ஒரு பெருமை தட்டுவாங்கல்ல, நாங்க அடிச்சிட்டோம்டா ஃபர்ஸ்ட் ஆனா அப்படின்னு. இல்ல ஒன்னு யோசிச்சு பாத்தியா? 10 நல்ல படம் எவனும் மதிக்கல. IPL பாக்குறான், பாட்டு வந்தது கவனிக்கல, வியூஸும் போல. சரி ஏதாவது இல்ல இப்ப அனில் சிங் ஏதாவது ட்ரால் பண்ணி ட்ரெண்ட் ஆகுதான்னு பார்த்தா நம்ம ஆளுங்களே இல்ல சரின்னு 2 ஸ்மைலி போட்டு போயிடறானுங்க. அலெக்ஸ் இல்ல டீசர் இல்ல இரு இதுல அவனுங்க சைடுல எப்படின்னா சார் ஐப்பு சார் ஏண்டா இதெல்லாம் டீசர் வந்த உடனே தியேட்டர் மெட்டீரியல் 50% ஐப்பு போயிருச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்த உடனே 100% ஐப்பு போயிருச்சு. இன்னைக்கு வந்ததெல்லாம் குப்பை. அது என்ன லிஸ்டே தெரியாது. இல்ல ஆனா உண்மையிலே அதாவது ஃபேன் பாய்னு சொல்லி இருக்கும்போது கூட என்ன பண்ண போறான்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஹைப் வேற கியூரியாசிட்டி இருந்தது. ஆனா டீசர் விட்டு கொஞ்சம் அதை ஒரு பாதிக்கு எடுத்து விட்டான். பாதி பேருக்கு பிடிச்சது, பாதி பேருக்கு பிடிக்காத மாதிரி போயிடுச்சு. பாட்டு விட்ட உடனே முழுசா முடிச்சுது. முழுசாதான் இது 2 பாட்டு உடனே முழுசா முடிச்சுது. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் மைனஸ் டிகிரி மாதிரி தான் போகும். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன படத்தோடைய கதை வரும். கதை எதுவும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. அந்த ட்ரைலர்னு ஒண்ணு விடுவாங்க, அது அவ்வளவுதான். நினைச்சு பாறேன். இல்லடா இல்ல படம் முடியும் போது எல்லாரையும் கொண்டுட்டு நம்ம எவ்வளவு குட்டா இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரைலரை விட இவங்க ஒரு ட்ரைலர் காட்டுவாங்க, நாங்க இப்படிலாம் பண்ணோம், இந்த மாதிரி கஷ்டப்பட்டோம். இல்லடா டேய் ஒரு நிமிஷம். இப்ப நான் ஒரு சினாரியோ சொன்னேன். இல்ல ப்ரோ இப்ப நான் ஒரு சினாரியோ சொன்னல, அது எந்த படம் தெரியுமா? அஞ்சான். ஏன்னா அஞ்சான் படத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு செகண்ட் ஃபுல்லா முடிச்சுட்டு வில்லனை கொண்டுட்டு ஒரு டயலாக் இருக்கும், எதிரி கிட்ட கூட துரோகி இருக்க கூடாது. அதாவது இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆக்கி வச்சிருக்கான். படம் கதை படம் கதை அங்கேயே முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. ஒரு வார்த்தைக்காக அந்த சினாரியோவே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்த உடனே அழுந்தாங்க அப்படின்றது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையா அது உண்மையா அது தெரியாது. சரி ஒரு நிமிஷம் ஒரு வித்தியாசமா ஒரு கேள்வி கேக்குறேன். ஆனா பதில் கொஞ்சம் ஆனஸ்டா சொல்லணும். நீயும் வித்தியாசமா பதில் சொன்னா உன்னையும் தூக்கி போட்டு சங்கில மிரிச்சிருவேன். என்னன்னா இல்ல ஊரார் ஒதுக்கப்பட்ட ஓவியம் எனக்கு காவியம்னு ஒரு மீம் பார்த்திருப்ப. அந்த மாதிரி படம் எது உனக்கு? எனக்கா? எல்லாருக்கும் கேக்குறேன். முதல்ல உங்ககிட்ட கேக்குறேன். ஏன்னா நீதான் டக்குனு கடைசி விவசாயிடா. அது ஒதுக்கப்பட்ட ஓவியம் இல்ல. செலிப்ரேட் எல்லாம் பண்ணானுங்க. அதெல்லாம் கலெக்ஷன் வரல. நீ தியேட்டர் போனியா இல்லையா? நான் போனேன்டா. 15 பேர்ரா நாங்க. இது அது சார் இல்ல முதல்ல கடைசி விவசாயிகள் யார் சார் தேட்டர்? அதான் கடைசி விவசாயி கொண்டாடினாங்க. அவ்வளவுதான் எல்லாரும் கொண்டாடினாங்க. அது பாக்கல, ஆனா எல்லாரும் கொண்டாடினாங்க. பார்த்ததே இருக்கும். டேய் பாக்குறது எனக்கு இருக்கு, பட் அது வேணாம். நீங்க அது இங்க இருக்கிற எல்லாம் வன்மமா பிடிச்சவனா இருக்கீங்க, அதனால வேணாம். அது என்ன படம் சொல்லு ப்ரோ, நான் கேக்குறேன். ஏய் சொல்றான்னு அதான் இப்ப சொன்னானேடா, மூவி ஸ்கிரீன் பிளே கிரிப்பியா இருந்துச்சுன்னு. இல்ல அந்த படம் டேய் எனக்கு தெரிஞ்சிச்சு பிரின்ஸ் தானே? இல்ல அது ஒரு ஒன் ஆஃப் த படம், பட் இன்னும் நிறைய ஒன் ஆஃப் த. அப்ப வேற என்னடா? நிறைய இருக்கு. நீ பாதி வேற என்ன கேளு, ஏதாவது ஒன்னு சொல்லு. வேணாம். எருமை இப்ப நானே ஒரு ஃபிளாப் படம் தான் சொல்ல போறேன். எல்லாம் சொல்லதான் போறானுங்க. ஏதாவது சொல்லு, நீங்க எல்லாம் சொல்லுங்க, நான் கடைசியா சொல்லு ப்ரோ. எனக்கு அழகே தோணும் பிடிக்கும். அழகே தோணும். அது அப்புறம் விஜயனா படத்தை ஃபிளாப் படம் அப்படின்ற. ஏன் விஜய் படம் ஃபிளாப் ஆனது இல்லையா? பைத்தகாரனா ஒரு ஃபேனா ஃபிளாப் ஆன படமா இருந்தாலும் அதை அட்மையர் பண்ணுவாங்க. சொல்றேன் இல்ல ஃபிளாப் ஆனாலும் எனக்கு அழகே தோணும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
எல்லாருமே கொண்டாடினாங்க. அழகிய தமிழ் மகன் யாராவது அதாவது கொண்டாடாம இல்ல இருந்தாங்களா? இல்லடா இல்ல, இது நான் மட்டும் நிறைய பேர் எப்படின்னு தெரியல. மங்காத்தா ஏதாவது பக்கத்துல ஓடுது இல்ல அழகிய தமிழ் ஓடுதான், அழகிய தமிழ் தான் பார்ப்பேன், மங்காத்தா பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அழகிய தமிழ் மட்டும். அது நீ ரொம்ப பர்சனலா நீ பிடிச்ச பிரசாந்தோட ஃபேனுன்னு எனக்கு தெரியும்டா. பிரசாந்தா? எந்த பிரசாந்த்? அது பிரசாந்த் தானே அழகிய தமிழ் டாப் மகன்ல ஸ்டாரா சொல்றேன். யூடியூப் பிரசாந்தா? டேய் அதுல அந்த இல்லடா குரு, அப்புறம் இன்னொருத்தர் பேர் பிரசாந்த் தானே அந்த கேரக்டர். அதான் bro, டேய் பிரசாந்த் தான் பைத்தியக்காரன், bro. அது பிரசாத்டா, பிரசாந்த். அதான் இவன் பிரசாந்த். மான்ஸ்டே அடி வாங்கி சாக போறான், மரியாதை அவனை கூட்டுன்னு போயிடு. இந்த சொல்லு, டேய் இவெல்லாம் ஒரு விஜய் ஃபேன் இல்ல, ஒரு விஜய் எண்ணெய் இவனை ஒரு விஜய் எண்ணெய் ஃபேன் சேர்த்து சொல்லிட்டேன். ஒரு எண்ணெய் சேர்த்து சொல்லிட்டேன் பிரசாத், அவ்வளவுதான். இல்ல. பிரசாத்துக்கும் பிரசாந்துக்கும் வித்தியாசம் தெரியாம டேய் டக்குனே வரலடா. என்னடா நீ எல்லாத்தையும் அழகிய அப்படியே தமிழ் படத்தை பத்தி பேசுனீரு. சரி அந்த சரி விடு சரி bro, விடு சரி bro, இரா, வரல. சரி உன் ஃபிளாப் படம் சொல்லு, பிடிச்ச படம். யாரு நானா? வேணாம் வன்மத்தோட இருக்கீங்க. அடுத்த ஆளு ப்ரோ, மாஸ்டர் ப்ரோ சொல்லு ப்ரோ. ஓ நீ சொல்லிட்ட கடைசி அதான் விஷயம். சொல்லிட்டு அடுத்து வந்து அஜித் சேகர் ப்ரோ, சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு படம், ஃபிளாப் படம். மத்தவங்களுக்கு பிடிக்காது. பிடிச்ச ஃபிளாப் படம்னு சொல்லலாம் இதுல என்ன இருக்குது? ஆனா ஹேட் அதான் பண்ணு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு படம், மத்தவங்களுக்கு பிடிக்காது. ஒரே திட்டுவானுங்க, நம்மளுக்கு மட்டும் பிடிக்கும். ஊருகாரன் அவன் என்ன திட்டா மயிராச்சு. நீங்க சொல்லுங்க அப்படி ஏதாவது. அந்த தைரியம் சொல்றதுல சச்சின். இருக்கும். நீ சொன்னியா என்னது சச்சின். என்னது சச்சினா சச்சின் ஃபிளாப்பா? நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல, ஸ்பேஸ போட்டு நான் வேற ஹீரோ வாங்கி இதெல்லாம் காரணம் யாரு அது தெரியுமா? சொல்லுவோம் தெரியுமா? அதான் இல்ல காரணம் யாரு? எஸ்ஐ அலெக்ஸ், சார், நீதான்டா. என்ன நடக்குதுன்னு புரியல அலெக்ஸ் சார். இவன் அலெக்ஸ் இதெல்லாம் இவன் காரணம் மாஸ்க் போட்டு அஜித் பண்றான். இதெல்லாம் காரணம் யாரு? அலெக்ஸ், நீதான்டா. டேய் bro, யாரு bro மாஸ் போட்டது? சச்சின்லாம் ஹிட் படம்டா. எந்த சச்சினே ஜெனரேஷன்ல வந்தா வில்லு. அவனை மியூட் போட சொல்லு. இல்ல வில்லு ஓகே, இல்ல வில்லு ஃபிளாப் எந்த ஜெனரேஷன்ல வந்தாங்கன்னு தெரியல. அவனை மியூட் போட சொல்லு. சச்சின்லாம் ஹிட். ஒரு நிமிஷம் மியூட் போட்டேன். அடுத்து பிரவீன். அவன் யாரா ஊர் திருவிழா மைக் செட் போட்ட மாதிரி ஆன் பண்ணி பிரவீன் மைக்கா? ஓகே நான் அதான் வேற இவரு அஜித் மியூட் பண்ணேன். இல்ல பிரவீன் இல்ல அஜித் தான். பிரவீன் ப்ரோ இல்ல ஒரு டைம் மான்ஸ்டர் இந்த தப்பு ஒருத்தன் ட்வீட்ல நடந்தது என்ன தெரியுமா? தளபதி ஃபிளாப் படம், ஆனா பிடிக்கும்ன்ற மாதிரி ஏதோ போட்டு விட்டானுங்க. மூதேவிங்க ஃபீல் குட் படத்தை எல்லாத்தையும் ஃபிளாப் ஆகிட்டானுங்க, தெரியாதா? எல்லாம் கோட்ல பேரு பறகுது, எல்லா பேரும். ஒருத்தன் என்னன்னா குஷின்றான். டே என்னடா பண்ணுகிற குஷி நண்பன் எதோ சொல்லுகிறானுங்க. எந்த ஜெனரேஷன்ல இருக்கானுங்க? எல்லாரும் அலெக்ஸ் மாதிரி தற்கூரியாதான் இருப்பாங்க. முதல்ல இங்க என்ன நடக்குது? நீ எவனை போட்டு கடிக்கிற? முதல்ல உனக்கு ஒரு படம் பேர் சொல்ல தைரியம் தாடா? இத விடுறா. விஜய் படத்தோட கேரக்டர் பேரை தப்பா சொல்லிட்டு என்னக்கு பிரசாத் நான் பிரசாத் அப்படின்னு டக்குனே வரல. பிரசாத் சரி இரு பிரவீன் ப்ரோ கேப்போம். இல்ல மான்ஸ்டர் எனக்கு ஒண்ணு இல்லாமா? அந்த பாட்டை 2வது வாட்டி அவன் போட சொன்னான் பாத்தியா? அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன். நீ ரொம்ப லேட்டா சுந்தர பிரவீன் ப்ரோ சொல்லுங்க. மயிறு வேணாம். ஆனா இல்ல உண்மையில இல்ல பிரவீன் சொல்லுங்க ப்ரோ. எங்க சொல்ல மாட்டாரு அவரு. ஒரு நிமிஷம், மேட்ச் ஸ்கோர் எவ்வளோ? அது அவ்வளவுதான் குமார் முடிஞ்சு. தட்டி பாப்போம். டேய் என்னடா இது? 18 பால்ல 45 அடிக்கணுமா? இல்ல அடிச்சிருக்கோம், ஆனா கொட்டா குச்சி மேட்ச் கைய விட்டு போச்சு. 18 பால்ல 45 இல்ல நினைச்சா பண்ணலாம், ஆனா நினைக்க முடியாது. சரி விடு பிரவீன் ப்ரோ சொல்லுங்க. அவர் ஏன்டா பூச்சி நோண்டுகிற? அவரே தான் பேச மாட்டாரு. முடு மைக் ஆன்ல இருக்கு. ஹலோ பாத்தியா பேசுறாரு. சொல்லுங்க ப்ரோ. எனக்கு சுறா படம் பிடிக்கும் ப்ரோ. சுறா சூப்பர். எனக்கும் ஃபேவரட். ஐஃபை எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் அந்த படம். சூப்பர். ஏய் ஆனா உங்களுக்கு மனசாச்சே இல்லடா. வேற எவனும் எத்தனை பேர் படம் இருக்குடா, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கடானா.
ஆமா அதான் எல்லாம் இல்ல ஏன் இல்ல முன்ன இல்ல படத்துலயே இதுல வரீங்க? ஆனா இல்ல இவெல்லாம் இல்ல இல்ல இந்த மான்ஸ்டர் அலெக்ஸ் தான் காரணம். இல்ல இவனுக்கு இல்ல அதான் சுந்தர தான் இல்ல அடிக்கணும். இவனுக்கு டேய் யார் தெரியுமா? இல்ல இவனை பத்தி ஒண்ணு சொல்றேன். இப்போ நான் வந்துட்டு ஏதாவது விஜய் படம் ஆரம்பிச்சிட்டேன்னா இவனும் அப்படியே போறான். டேய் இதெல்லாம் காரணம் இந்த நான் அலெக்ஸ் பையன் தான். சரி இரு, வேற வேற ஃபிளாப் படம் பிடிக்கும்னா வேற சொன்னா நீங்க என்ன கடிப்பீங்கடா, புரியுதா? அதுதான் பயமா சரி இருக்குது. சொல்லு, நீ சூர்யா படம் சொல்ல மாட்டேன்னு தெரியும், சொல்லு. டேய் நான் சொல்லட்டுமா? ம். நான் சொல்லட்டுமா? ஒரு படம் வந்து நல்ல படம். ஆனா வந்து அட்டர் ஃபிளாப் ஆச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் என்னன்னா, அந்த கடைசி விவசாயி வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆன படம். கடைசி ஆனா அது விஷயம். எப்படி வந்து ஓடாம எப்படி தியேட்டரை விட்டு போச்சுன்னு எனக்கு கான்செப்டே புரியல ம். ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் மிஸ்கின் படத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து பிசாசும் அதே மாதிரி தான். அது ஒரு வந்து நிமிஷம் இல்ல இல்ல பயங்கர நான் ஞாபகத்தை தேங்க்ஸ். எனக்கு முகமூடி பிடிக்கும், ஆனா அது படம் மயிரா போச்சு. வில்லன் லைட்டா கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் கோமலித்தனம் பண்ணியிருப்பான், ஆனா படம் நல்லா தான் இருக்கும். முகமூடி அந்த சாங் பயங்கரமா மிஸ்கின் இருக்கும். படம் எப்பயுமே அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவான். முகமூடி மிஸ்கின் இந்த படம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா ஹிட் ஆகிற அளவுக்கு ஆகாது. அது ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அந்த பார் சாங்கும் அப்புறம் அந்த மாயாவி சாங்கும் அப்புறம் வாய்மொழி சும்மா இருக்கும், எல்லா பட்டுமே செம்மையா இருக்கும் அதுல. எதற்கும் நல்லா இருக்குமா ப்ரோ? என்ன படம்? என்னது எதற்கும் துணிந்தவன். எதற்கும் துணிந்தவன் அமோகமா இருக்கும், வேணா போய் பாக்குறீங்களா? உங்களுக்கு சன்னெக்ஸ்ல தான் பிடிக்குமா இருக்குது. ப்ரோ அது? மொக்க படம் ப்ரோ உங்களுக்கு இருக்கிறதுல பிடிக்க அது மத்தவங்களுக்கு பிடிக்காதா? இல்ல இல்ல அவருக்கு பிடிக்கும் அந்த கேட்போம். படம் பிரேம் ப்ரோ அதான் உங்களுக்கு பிடிக்குமா? அந்த டைம்ல ஓகேவா இருக்கும், இப்பெல்லாம் பார்த்தா கண்ட்ராவியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் பார்த்தேன், அதோட வந்துட்டேன் நான் இருந்துச்சு. அவ்வளவுதான். இல்ல அது அதே அதே அரைச்சமாவது. ஆனா சூப்பர், அந்த நல்லது. அந்த வருஷமே சிரிப்பா இருந்ததுடா. ஏன் தெரியுமா? பிப்ரவரி மாசம் வலிமை, மார்ச் மாசம் ஈட்டி படம், ஏப்ரல் மாசம் பீஸ்ட், எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூ. இதுல அதான் இதுல பீஸ்ட் கலை நல்லா இருக்கும், அதான் நீ இது மூடு. இதுல கலெக்ஷன் படி பார்த்தா கொஞ்சம் பீஸ்ட் கொஞ்சம் அதான் எல்லாத்த விட இதுல இருக்கும். நம்மளே பீஸ்ட் அப்படிதான். நல்ல படம் தான். டேய் பீஸ்ட் நல்ல படம் தான். ஏய் ஏய் இங்க என்ன சொல்லுறோம்? இப்ப நான் என்ன சொன்னேன் திருப்பி சொல்லு. அது அந்த வாரம் அந்த மாசத்துல எல்லாம் ஏய் அடிதான் அப்படின்னு அதையும் சொன்னேன். அந்த அந்த மாசத்துல வந்த படத்தோடய நெகட்டிவ் ரிவ்யூ தானே சொல்லுறோம். பீஸ்ட் என்ன ரிவ்யூ? பீஸ்ட் ஆவரேஜ் ரிவ்யூ தான், மிக்ஸ்டு. மான்ஸ்டர் அவன் அசிங்கமா கேள, நானே அலோவ் பண்றேன். பீஸ்ட் மிக்ஸ்டு தான்டா. ஏய் ஒன்னு ஒத்துக்கிறதுல உனக்கு என்னடா நோவுது? இல்ல தெரியாம கேக்குற. விஜய் எனக்கு கேட்டாலே ஒத்துன்னு போயிடுவாரா இவன்? யாரா எனக்கு படம் பிடிக்கும். அவரு மிக்ஸ்டுன்னு தான் சொன்னாரு, நீ மூடு. டேய் என் லேப்டாப்ல 12 GB கிட்ட பீஸ்ட் இருக்குதுடா. எவ்வளவு அது வீரராக இருக்கட்டும், ஸ்டேட்டஸ் ஆனா அவர் போட்டிருப்போம். மிக்ஸ்டு ரிவ்யூ வருதுமா அப்படின்னு தான் சொன்னாரு, ஓகேவா? நாயே அவரு மிக்சட் ரிவ்யூ. படம் மொத்தமா டேய் படாது. மிக்சட் ரிவ்யூனா அது வேற. இப்ப சர்க்காரு அவரு அதுதான் மிக்சட் ரிவ்யூ, புரியுதா? அவரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் சொன்னாரு, ஓகேவா? சரி விடு, அடுத்த யார் ஆளுக்கு சொன்னா நம்ம மிக்சட் போவோம். ரிவ்யூ? டேய் விஜயண்ணா என்ன கேட்டாத பாரு. இல்ல ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூ வந்துட்டு விஜய்க்கு புலிக்கு அப்புறம் பைரவம் ஆல்மோஸ்ட் வந்து, ஆனா அந்த அளவுக்கு இல்ல. பீஸ்ட் தான் வந்து, புரியுதா? ஆனா பீஸ்ட் இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூலயும் வந்துட்டு நின்னதுதான் பெரிய விஷயம். அதனால தான் எல்லாம் விஜய் பாராட்டினானுங்க, பீஸ்ட் புரியுதா? நல்ல படம், அவ்வளவுதான். அதனாலதான் ஹையஸ்ட் ஓப்பனிங் ஆஃப் தமிழ்நாடு. சரிடா டேய் டாபிக் சேஞ்ச் பண்ணு. ஒரு குப்பை படம் ஹிட்டான படம் குப்பை படம் ஹிட்டான படம் விசுவாசம். சத்தியமா நான் குப்பை சொல்றேன். படம் இது எத்தனை பேர் இல்ல படம் எத்தனை பேர் ஹிட்டான இல்ல படம் தான். எனக்கு இல்ல. நான் வேதாளத்தை கூட பாத்துருவேன். எனக்கு சத்தியமா சொல்றேன், எனக்கு விசுவாசம் புடியவே சுத்தமா புரியாது. ஓகே, நான் சொல்றேன் நிறைய இருக்கு. இல்லடா இப்ப இல்ல அஜித்னால இது சொல்ல, உண்மையிலே படு கிரிஞ்சா இருக்கும், கெட்டப்பும் புரியாது. நான் சொல்றேன் நிறைய படம் இருக்கு. என்ன படம்? ஃபர்ஸ்ட் வந்து சலாரு, அப்புறம் வந்து செருப்பாலடி. கல்கி. இல்ல ஓகே சில சலார கூட விடு, ஏதோ கொஞ்சம் அப்புறம் கல்கி சரி கல்கி விடு. ஒரு தூக்க மாத்திரை. ஆனா இல்ல கல்கி 1000 கோடி அளவுக்கு ஒருத்தர் இல்ல, ஆனா நல்ல படம் தான். ஓகே நல்ல ஒரு தூக்க மாத்திரை. அதுக்கப்புறம் வந்து வேற என்னது, வேற என்ன படம் வந்துச்சுன்னா பிரபாஸ். டேய் அந்த மாதிரி எக்கச்சக்கமான படம் இருக்குடா. ஏதோ ஒண்ணு சொல்றா, லிஸ்ட் போட்டா நீ எல்லாரும் எதுக்கு பிரபாஸ் போற? வேற ஆக்டர் கிடைக்கல உனக்கு? தமிழ் இண்டஸ்ட்ரியில கூட ஒரு படம் இருக்கு, பட் ஆனா அது சொன்னா நார்மலா இல்ல வேற யாராவது தோந்தா ஏதாவது ஒன்று சொல்லு. தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு படம் இருக்கு, ஆனா சொன்னா கடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆல்ரெடி பத்ரி ப்ரோ இருக்கும்போதே நான் சொன்னேன். என்ன படம்னு உனக்கே தெரியும். என்ன படம்? வீல ஸ்டார்ட் ஆகும் நம்ம. ஆமா இல்ல தெரியாதா? இல்ல கீழகரம் எல்லாம் கேட்டுக்க, அந்த நாய்க்கு விக்ரம் படம் பிடிக்காதான். ஏன்னா அதோட லைட் சிம்பிளா இருக்கும், சிம்பிளா முடிச்சிருவானுங்க. ஏன்னா இதுக்குதானா அப்படின்ற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, அது அவ்வளவுதான். சுந்தர் உன் டேஸ்ட் புரிஞ்சிருச்சுடா. இல்ல அதாவது இல்ல நீ வந்துட்டு நான் தான் உங்களை நான் தான் உன்னை செருப்பால் அடிப்போம்னு பார்த்தேன்னு இருந்தேன். ஆனா நீ பேசுறத பார்த்து எல்லாம் அடிப்பானுங்க.
பரவாயில்ல. சரி, ஓகே. அடுத்து அந்த புடிச்சது அது நடாது முன்ன ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்களே, மத்தவங்க எல்லாம் பிடிக்காது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நிறைய படம் இருக்கு. ராதேஷாம்பு, சாகோ, அப்புறம் ஆதி புருஷ, அதுக்கப்புறம் இந்த படம். என்ன படம்? சரி, இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம் லிஸ்ட். ஏய் வெளில போடா முதல்ல. உன்னெல்லாம் இவ்வளவு நேரம் வச்சிருந்தே பெரிய விஷயம்டா. உயிரை வாங்கி வேற ஏதாவது கேள்வி கேளு. இல்ல இதுக்கு மேல இல்ல இதுக்கு மேல நான் கேட்கவே மாட்டேன். கம்டர் அதான் எனக்கெல்லாம் வந்து இதுக்கு மேல உங்ககிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் சம்மந்தம் மேல போட்டு பதில் வரும்போது தெரிஞ்சு போச்சு. ஆனா இல்ல உண்மையில இல்ல, அதாவது ஜெயிலருக்கு இந்த ஃபீல் ஆச்சு. அது இல்ல படம் ஓரளவுக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் ஓகே தான். அதான் இல்ல ரொம்ப காட்டு மொக்க படம் இல்ல, காட்டு மொக்க போய் பேச விடுறான்ட்டேன். வேணாம் எனக்கு இல்ல, எனக்கு எஸ்கே பரவாயில்லன்னு ஒண்ணு மைண்டுக்குது. ஆனா உன்னால நான் எஸ்கே அச்சிருவேணும்னு எனக்கு பயமா இருக்குது. கம்முன்னு இவன் எஸ்கே மியூச்சுவல் தெரியாதா? மியூச்சுவல்லாம் இல்ல, இவன் விஜய் மியூச்சுவல். ஜெயிலர் எப்படா எஸ்கேப் பண்ணாரு? ரஜினி தான்டா பண்ணாரு. சொல்றத கேளு. இல்ல ஜெயிலர் வந்துட்டு ஒரு ஓகேவான படம். எனக்கிட்ட பேட்டை தான் நல்லா இருந்தது. பேட்டையோட அது இதெல்லாம் கம்மி தான். ஆனா வந்துட்டு அதான் இது பெருசா பண்ணது வந்துட்டு சுச்சுவேஷன் தான். சுச்சுவேஷன்ல பண்ணிருப்பான் அந்த மாதிரி. ஆனா இல்ல இல்ல மொக்க படம் ஓடுனதுன்னா ரஜினிக்கு எப்படின்னா ஃபியூச்சர் ஆகிட்ட பிறகு மொக்க படம் அதிகமாயிடும். புரியுதா? கபாலி எனக்கு இப்ப கபாலி எல்லாம் 200 கோடி ஒருத்த கிடையாது. அதான் ஆனா அதெல்லாம் 200 எல்லாம் பண்ணிருவேன். அது நிறைய சொல்லலாம். ஆனா ஒரு ஃபுல் பாசிட்டிவ் வந்த படம். கபாலி எல்லாம் நெகட்டிவ், ஃபுல் பாசிட்டிவ். ஆனா இதெல்லாம் எதுக்கு வந்ததுன்னே தெரியல. வேதாளம் காலா படம் பிடிக்குமா ப்ரோ? காலாலாம் செருப்பால் அடிப்போம் ப்ரோ. காலாலாம் பிடிக்காத படம். வேதாளம் ஃபுல் பாசிட்டிவாடா? இல்ல வேதாளம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ் அந்த படம். முதல்ல இந்த பாரு ஒண்ணு தெரிஞ்சுக்க. இல்ல ஆமைக்கெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ தர்றதே ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். விஜய்க்கு நடந்த மாதிரி ஒண்ணு சொல்லிட்டா இவனுக்கு செல்ஃப் மேடுக்கு அசிங்கமா கேட்பாங்க. ஏன்னா இவனுக்கு செல்ஃப் மேடு மயிறு மேடுன்னு வானுங்க. விஜய்க்கு நடக்கிற நெகட்டிவ் இதுவே ஒண்ணு கூட இந்த ஆமைக்கு நடக்காது. இந்த ஆமையை சுத்தி ஃபுல்லாமே ஒரு விம்பம் தான் இருக்கும். உன்னால அந்த இது எப்படின்னா இருக்கிறதுல ஒரு விம்பம் இருக்கிறதுனா இவனுதான். இவன் மெக்கானிக்கு, இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி பேசுவான். விஜய் அவ்வளவு நல்லது பண்ணிருப்பான். ஆனா விஜய் பண்றது எதுவுமே வந்துட்டு இங்க இவ்வளவு வெளியே வந்துட்டு தெரிய போறது இல்ல. இன்னும் நம்ம ஆளுகிட்ட பெரிய கோளாறு என்னன்னா, அது ஏன் கோளாறுன்னு சொல்றேன்னா, இப்ப அரசியல் வந்தனால அது நல்ல விஷயம். நம்ம ஆள் சும்மா இருக்க மாட்டாரு. அரசியல் கட்சி ஏதாவது ஒன்று போட்டு வச்சு விட்டுருவாரு ஏதாவது படத்துல. புரியுதா? எதுவா இருந்தாலும் அது கட்ஸா கான்பிடென்டா பண்ணுவோம். ஆனா சினிமால இருக்கும்போது இது பெரிய ப்ரெஷர். ஆளுக்கு புரியுதா? புதுசா ஒரு ஏட்டு வரும். இப்ப 2Gல போயிட்டு அதான் டிஎம்கே அடிப்பாரு. அதான் கத்தி படத்துல டிஎம்கே அடிப்பாரு, மெர்சல் படத்துல பிஜேபி அடிப்பாரு, சர்க்கார் படத்துல ஏடிஎம்கே அடிப்பாரு. எல்லா கட்சிக்காரனும் பார்ப்பான் ஒரு டைம்ல. இந்த ஆளு வந்துட்டு கூட கட்சிக்காரனை மட்டும் இல்ல, நம்ம ஆளு எல்லாரையும். புரியுதா? இப்ப சூர்யா தான் வளர்ந்து வரான்னு வச்சுக்க. ஒரு டைம்ல அவன் ரெக்கார்டை போட்டு சங்கில மிரிப்பாரு. ரஜினி இவளையும் லிங்கா படத்தை ரஜினி விடுவான், கத்தி படத்தை விட்டு டாமினேட் பண்றாரு. அந்த நாய்ங்க அதுக்கப்புறம் நம்மள ஹேட் பண்ணும். ஒரு டைம்ல ஒரு சுச்சுவேஷன் தான் இது. அப்படியே போயிட்டு இருக்கதான். இதான் இவ்வளவு ஹேட்ல விஜய் படம் ஓடும். புரியுதா? அதான் மேட்ரு. இவ்வளவு ஹேட்ல ஓடும். இந்த ஆமை யார் தெரியுமா? விஜய்க்கு சுறா படம் வரும்போது அந்த நாய்க்கு அசல் படம் வந்தது, மான்ஸ்டர். ஞாபகதா? அசல் படமும் ஃபிளாப்பு, சுறா படமும் ஃபிளாப்பு. ஆனா எல்லா முதவையும் சுறா பார்த்ததான் கலைச்சு. ஞாபகதா? ஆமா, அதான் மேட்ரு. இவளையும் நிறைய சொல்லலாம். நிறைய தான் போட்டு கலாய்ச்சிங்க ப்ரோ, மறைக்கவே முடியாது. ஏன்னா இல்ல உனக்கு புரியுதா? விஜய்ன்றது எப்படி பார்த்தானுங்கன்னா, எல்லாரும் பாக்குற ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பானுங்க. விஜய் படம் மொக்க படத்தை கூட ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பானுங்க. புரியுது? அது ஒரு பிளஸும் மைனஸும். ஏன்னா ரீச்ன்றது எப்படின்னா, இப்போ ஒரு யூடியூப் எடுத்துப்போமே, சும்மா சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஒரு முதல்ல வியூஸ் அதிகமா இருந்தாதான் ரீச் இருக்கும், ரீச் இருந்தாதான் கமெண்ட் வரும். அதே மாதிரிதான் இது. ஒரு படத்தை முதல்ல எல்லாரும் பார்க்கணும், பார்த்தாதான் அது நல்லா இருக்கா இல்லையான்னு முதல்ல ஊர்ல அடிக்கிறதும் இப்போ இதுவும் இருக்குது. ஆமா படத்தை ஃபுட் ஃபால்ஸ் கூட இருக்காது. அசல் படத்தை பார்த்தா ஒரு மயிறு கூட இருக்காது, இவனும் இருக்காது. சுறா பத்தை எல்லாம் பார்த்தானுங்க, பார்த்துட்டு எல்லாம் திட்டினானுங்க. டிஸ்ட்ரிபியூட்டரும் இதெல்லாம் இது பண்ணானுங்க, லாஸும் வச்சு படம். ஆனா உண்மையிலே இல்ல, இதெல்லாம் நல்ல விஷயம் தான் என்ன கேட்டா. ஏன்னா நம்பால் வந்துட்டு அதுக்கப்புறம் துப்பாக்கி கொடுத்து அதான் இதெல்லாம் இது பண்ணி வந்தார்ல, கொஞ்சம் பெட்டரா. ஆனா இதுல ஆமை ஏத்துக்க மங்காத்தா சாவர வரைக்கும் மங்காத்தா. இவன் நாய்ங்க எல்லாத்தையும் தின்றானுங்க. தின்ற வரைக்கும் சத்தியமா இவன் மங்காத்தா தான் வரும். நீ யோசிச்சு பாரு. வேதாளத்தை தின்னுவான், விசுவாசத்தை தின்னுவான், கண்ட கருமாந்திரம் எல்லாத்தையும் தின்னுவான். அஜித் பாப்பான், அதான் இவன் எல்லாத்தையும் தின்றானுங்க, நான் எதுக்கு எஃபர்ட் போடணும்னு அவனும் விட்டான்.
அந்த மாதிரி. ஆனா நம்மால இப்படி இல்லதான் ஒண்ணு இது பண்றாரா, இப்ப ஏதாவது பைரவ் பண்றாரா, பைரவ் பண்ணும்போது நம்ம இது பண்ணி தான் வரும். இதுவே ஒண்ணு சும்மா கேக்குறேன், இப்ப மாஸ்டர் யோசிச்சு போறேன், பைரவ் அஜித் பண்ணிருக்கான்னு சத்தியமா ஆமைங்க வலிச்செடுப்பானுங்க. ஏன்னா நீ விசுவாசத்தை யோசிச்சு பாரு, எல்லாத்தையும் யோசிச்சு பாரு, அவன் பண்ண குப்பை படம் தான் இருக்கும் எல்லாமே. இதுதான் இந்த பைரவ மாதிரி தான், சும்மா கலரா ஒரு ஹீரோ தான், ஒரு ஹீரோ வந்து மாஸ்க் கட்டின்னு போறதுதான், அந்த மாதிரிதான் இருக்கும் படம் இந்த மூதேவிக்கு. ஆனா உண்மை என்னன்னா அவனுக்கு தின்னுவானுங்க, புரியுது? அவனுங்களுக்கு தேவை வந்துட்டு நல்ல படம் அந்த இதெல்லாம் கிடையாது, சும்மா வந்தா போதும் அப்படின்னு தான் தின்னுவானுங்க. நம்ம ஆளுங்க எப்படின்னா, ஏன்னா இப்ப நம்ம உண்மையில அது பழக்கப்பட்ட விஷயம் இது விஜய் கிட்ட. ஏன்னா நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாட்டு பாடுவாரு, நல்லா ஃபைட் பண்ணுவாரு, புரியுதா? எமோஷனல் சீன் ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கணும், இதெல்லாம் எதிர்பார்த்து ஒண்ணு இருக்கிற ஒரு இதுதான். இப்போ அதான் பாட்டு இல்ல அப்படின்னா வந்துட்டு நம்மளே ஒரு இது இருக்கும், இல்ல டான்ஸ் நல்லா ஆடலாம்னு நம்மளுக்கிட்ட ஒரு இது இருக்கும். ஆமா கிட்ட என்ன டேலண்ட் இருக்குதுன்னு அவனுங்களுக்கே தெரியாது, பைக் எத்தனை வந்தா போதும்ன்றானுங்க. உண்மையிலே இவன் யோசிச்சு பாரு, இன்னைக்கு பாட்டுல மயிறு மாதிரி ஆடிருக்கான், இல்ல இன்னைக்கு பாட்டுல மயிறு மாதிரி டான்ஸ் ஆடி இருக்கான், எவனா கண்டுக்கிறான்? அவனுங்களே கண்டுக்கல. ஏன்னா இவனுக்கு ஆடவும் தெரியாதுன்னு எங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சுதான்டா நாங்களே பாட்டு பாடுறோம்ன்றானு. அவனுங்களே அப்படிதான் தெரியாது. அஜித் ஃபேனே அதான் சொல்றான், எங்களுக்கு ஆட தெரியாதுன்னு எங்களுக்கும் தெரியும்டா, ஆனா நாங்களும் பார்ப்போம், புரியுதா? அதுதான். ஆனா இப்ப நம்மளது எப்படி தெரியுமா, விஜய் பாட்டும் நல்லா இருக்கணும், பீட்டும் நல்லா இருக்கணும், டான்ஸும் நல்லா இருக்கணும்னு பாப்பானுங்க. அதுதான் ஃபேன் பேஸ் இது. ஆனா அவனுங்க எப்படின்னா எதுவுமே வேணாம், சும்மா ஏதோ ஒண்ணு போட்டு வை, இல்ல வந்தா இனிமே இப்போ வந்தா போதுன்றத பிளஸ்ஸா பார்க்க கூடாது. நீங்க ஏன் தெரியுமா, அந்த இல்ல அந்த மாதிரி பார்த்து மங்கத்தான உட்காந்துக்கிறானுங்க, புரியுதா? நீ நோட் பண்ணா இல்ல, இப்போ இல்ல எவ்வளவு ஜெனரேஷன் சேஞ்ச் ஆச்சு. அவன் இப்ப மாஸ்டர் இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு அஜித் ஃபேன் ஸ்டேட்டஸ்ல எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க? ஏன்னா இப்ப விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா மாஸ்டர் ஸ்டேட்டஸ், அதான் ஸ்டேட்டஸ் ஏத்துப்போம், இந்த மாஸ்டர் இல்லையோ. அதுக்கப்புறம் ஏன் இப்ப சொல்றேன், இப்ப கோட் உனக்கு ஏதாவது ட்ரெண்ட் ஆகலாம், இதான் எல்லாமே இருக்குது. அதான் இந்த மெர்சல் இது தெரி நிறைய சொல்லிட்டே போலாம். இவனுங்கிட்ட அதான் கத்தி துப்பாக்கின்னு தான். நீ எவ்வளவு சொல்றிய, மங்காத்தா தவிர ஏதாவது போட்டு பாத்திருக்கியா? பில்லா போடுவான், அதை பின்னாடி போயிடுவான், அவன் பின்னாடி போயிடும், அப்படியே தான் முன்னாடி ஓடுவான்னு சொன்னா இதெல்லாம் விட்டுருவோம். இல்ல என்ன இருந்தாலும் சொல்லுவோம், என்ன இருந்தாலும் எப்பேற்பட்ட படம் தெரியுமான்னு. வரும்போது என்ன பண்ணன்னு கேட்டா ஃபிளாப் பண்ணிட்டான், வேதாளத்தை ஹிட் பண்ணிட்டான் மூதேவி. வீரம் நல்லா இருக்கும் சார், வீரம் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்களா? பார்த்தேன். சரி, சிங்களத்து வச்சிரு. அதுல இல்ல ஒரு டயலாக் வரும் தெரியுமா தமன்னா, நீங்க நீங்க தாடி வச்சு நிற்கும் போது அழகா இருந்தீங்க, சேவ் பண்ண பிறகு இன்னும் அழகா இருக்கீங்க. இது ஒரு டயலாக்னு அதுக்கு அடுத்து ஒரு பாட்டு வரும் தெரியுமா, கோட் சூட் போட்டுக்கின்னு வேட்டி கட்டுன்னு இருப்பான், பிரமாதம்டா. அந்த டைம்ல இல்லடா, இப்ப நீ ஜில்லால அந்த தாடி ஒரு இது இருக்கும்ல, அந்த பார்டர் இது மாதிரி, அந்த தாடி அந்த ஷர்ட் இது புரியுதா, ஸ்டைலா இருக்கும். கூட இன்டர்வல் சீன் ஜில்லால ஒண்ணு இருக்கும் பாத்தியா? நான் இன்டர்வல் சீனே ஜில்லாவோட இன்டர்வல் சீனே வீரம் கூட கம்பேர் பண்ண மாட்டேன், இன்ட்ரோ சீனே கம்பேர் பண்ணுவேன். ஜில்லா மாதிரி ஒரு இன்ட்ரோலாம் தெரியும்டா. கேட்டா கத்தியை விட ஜில்லா இன்ட்ரோ செம்மையா இருக்கும். நீ நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கிறதுல மாசா இருக்கிறது ஜில்லா இன்ட்ரோ தான் இருக்கும். ஆனா கிளாஸா கதைப்படி பார்த்தா கத்தி தான் இருக்கும். ஆனா அவ்வளவு பில்டப். இன்னொன்னு டீமான் தெரியுமா, டீமானோட பெஸ்ட் ஆல்பமே அதான்டா என்ன கேட்டா, ஜில்லால செதுக்கி வச்சிருப்பான். ஆனா டீமான் போட்டானானே தெரியாத மாதிரி தான் இருக்குது சில பேருக்கு, டீமானான்னு கேக்குறானுங்க. வீரம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி போர்ஷன் நல்லா இருக்கும், சந்தானம் இதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பான். ஆனா என்னைக்கு வந்துட்டு இல்ல, என்னைக்கு அந்த மூதேவி ட்ரெயின் ஏறிச்சோ அப்பே ரிமோட் எடுத்து சேனலை மாத்தி விட்டு போயிடணும். ஆனா சுந்தர் ஆமா கிட்ட புடிச்ச படம் எதிர வந்து ஆனஸ்டாவே பேசுவேன். எனக்கு ஏகேதா ஏகேது வந்து பெருசா நான் பார்த்ததில்ல. பழைய படத்துல வந்து கிரீடம் பிடிக்கும். அப்புறம் கிரீடம் அது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல படம் தான், கிளைமேக்ஸ் தான் காதல் எடுத்து இது கண்டு கொண்டேன் அப்புறம் காதல் அதெல்லாம் ஓகே தான். அது அப்புறம் வேற என்னடா அது, அந்த ரொம்ப விலைக்கு வாங்கும் வயசுடா அட்டகாசமா. முதல்ல அந்த படம் ஞாபகம் இருக்கா? இல்லடா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, ஒரு டைம் தான் பார்த்தேன். அதுதான் அந்த ரொம்ப விலைக்கு வாங்கும் வயசுல படம் பார்த்திருக்க மாட்டேன், அந்த படம் மேக்ஸிமம் பார்த்திருக்க மாட்டேன். அது அட்டகாசம். அப்புறம் வந்து இந்த படம் அட்டங்காசனா, இது தூத்துக்குடி குருன்னு ஒருத்தர் போன அவனா
அதான் ஒன்னா நம்பர் புலித்தி படம். புலித்தினா என்னன்றது படத்துக்கு டெஃபினிஷன் வந்துட்டு அந்த படம் தான். ஒன்னா நம்பர் புலித்தி தீனா படம். பிடிக்கும். தீனா பிடிக்கும். தீனா ஓகே. வேற வந்து ஆக்சுவலி சொல்லா வில்லன் பிடிக்கும். மீதி எந்த கருமத்தையும் நான் பெருசா பார்த்ததில்ல. ஆனா முருகதாஸ் எடுத்ததுலயே கண்டுகாம விட்ட படத்துல தீனா ஒண்ணு. ஏன்னா எல்லாம் ரமணா பேசுவானுங்க, துப்பாக்கி கத்தி நிறைய படம் கஜினி கூட பேசுவானுங்க. ஆனா உனக்கு வந்துட்டு தீனா அவனும் பேசி பார்த்திருக்க மாட்டேன் நடுவில், அஜித் ஃபேன்ஸ் தவிர. ஏன்னா அஜித் ஃபேன்ஸை தவிர யாருக்குமே தீனா பெருசா பிடிக்காது, சுமாரான கதை தான். நோட் பண்ணி பார்த்திருக்கேன். கஜினி எல்லாருக்குமே பிடிச்ச படம், இன்னைக்கு வரையும் பேசுவானுங்க. வேற மாதிரி படம் இதுதான், எல்லாருக்கும் அதான். இந்த இது 7ஆம் அறிவும் போட்டுக்குச்சு, ஸ்பைடர் போட்டுக்குச்சு. இன்னொரு படம் இருக்குமே, அது என்னது, தர்பாரு. எப்பா சிக்கேந்தர் என்னடா பாவம் இவ்வளவு டிசாஸ்டர் இருக்கு. படம் பாத்துட்டியா? கேக்குதா? படம் பாத்துட்டியா? கேக்குது ப்ரோ. யாராவது? இல்ல ப்ரோ, நான் பார்க்கல. தெரியாதா? படம் நாளைக்கு ரிலீஸ் சிக்கேந்தர். இப்பவே ஃபுல் HD வந்துச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு தான் ரிலீஸ். நேத்தே வந்துச்சு. புரியலையா? படம் நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு வந்துருச்சு பிரிண்ட். அந்த மாதிரி வந்துச்சு. HD பிரிண்டே வந்துருச்சா? ஆமா, பக்காவான HD. இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் புரியுது, வரட்டும். இன்னொன்னு இதுல நம்மளுக்கு இல்ல இதுல அதான்டா, இதுல நம்மளுக்கு கவலை இல்ல. ஏன்னு கேட்டா 10 நாள் லீவு, எந்த HD எவன் லீக் ஆனாலும் எதுவுமே கவலையும் கிடையாது. புரியுதா? படம் தியேட்டர்ல ஓடுறது ஓடிதான் இருக்கும், கடைசி படம் பாக்குறோம் பார்த்து தான் இருக்க போறானுங்க. ஆனா இவனுக்கு தான் யோசிச்சு பார்த்தேன். ஃபுல் HD விட்டாலுமே அப்போ எப்படி சொல்றது, தியேட்டர்ல தான் போய் பார்ப்பாங்க. அமேசான்ல வந்து இந்த படமே வந்துச்சு, மாஸ்டரு. ஆனா அப்பயும் போயிட்டு தியேட்டர்ல தான் எல்லாரும் பார்த்தாங்க. தெரியும், அதான் சொன்னேன். It won't be a problem. எம்புரான் வந்துருச்சு, அதிகம் HD வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எம்புரான் HD வந்துச்சாடா? டேய், எம்புரான்லாம் அப்பயே முதல் நாளே வந்துருச்சா? என்னடா நடக்குது இங்க? எனக்கு புரியல. எம்புரான் HD இல்ல இப்ப யோசிச்சு பாரு. இல்ல இப்ப ஃபேன்ஸ் இதெல்லாம் விடு, ப்ரொடியூசர் ஒருத்தன் இருக்கிறான், டிஸ்ட்ரிபியூட்டர்னே வச்சுக்கோங்க. ஓப்பனிங் டே வந்துட்டு మన படத்தோட HD லீக் ஆகுது. எவன்டா இப்ப? இல்ல முதல்ல எவன் தியேட்டர் வரும்? லூஸ் ஆவனுங்க. சரி, உனக்கு என்ன படம் வேணும்னு சொல்லி நம்ம வேணா போட்டு விடுவோம். அவன் போட்டு ஏப்ரல் 10 GBU. அது இந்தி ரிலீஸ் ஆகுது தானே அது GBU. அப்ப அவன் பாத்துருவான், வேலையை பாத்துருவான். ஹிந்தி ஆகுது? ஏன் ஹிந்தியில தான் லீக் ஆகுது? ஹிந்தி டப்பிங் எல்லா படமுமே ஹிந்தியில தான் லீக் ஆகுது, அதை எவனுமே தடுக்க முடியல. இல்ல அவனுங்க இண்டஸ்ட்ரி நாசமா போகுதுன்னு ஏதாவது இந்த மாதிரி பண்றாங்களா? சிகந்தர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடியே போட்டான், நான் கரெக்டா 30ஆம் தேதி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு சிக்கந்தர் லீக் ஆகும்போது என் மைண்ட்ல ஒண்ணு தோணுச்சு, SRK யோசிச்சிருப்பா போல, நம்ம ப்ரொடக்ஷன்ல எடுத்த ஜவானுக்கு இந்த நிலமா வரல, 10 இருந்ததுன்னு வெய்யி டவுசர் கண்டு இருக்கும். அவன் எல்லா படத்தையும் எல்லாம் பண்றதுல எது ரொம்ப மொக்கையா வருதோ அந்த படத்தை பண்ணிடுறான். படத்தை ஒருத்தன் பண்றானா அது அப்ப நல்ல விஷயம் தான். பண்றான் ரொம்ப மொக்க. இப்ப அகத்தியா மாதிரி படம் எல்லாம் சரியான மொக்க, அந்த மாதிரி படம் தான். அவட 3 ரன்ல தோத்தானுங்க. 3 ரன் லீக் கேட்டதுக்கு 3 ரன்லயா? 3-5 முட்டின் சாவலாம் போல இருக்குதுடா. 3 ரன்ல தோத்து வச்சிருக்கான். முன்னாடியே 3 ரன் தான் எடுக்குதுன்னா. இல்ல 6 ரன்ல தோத்தான். 6 இருக்கட்டும். ஒரே ஒரு 6 அடிச்சிடலாம், ஒரு பால் இருந்தா போதும். இல்ல உடனே ஒரு 6 ஒரே ஒரு 6 அடிச்சிடலாம். சார் விட்டா அப்படியே அடிச்சு கீச்சிருப்பாங்க ஸ்டேடியம்ல. என்னைக்குமே இந்த மாதிரி பேசுறவங்க லைட்டா எரிச்சலா இருக்கும். சார் அப்படியே சேப்பாக்கத்துல விட்டு சாரி நீங்க வேற மச்சான் வேற ஸ்டேடியம் விட்டு இருந்தா கீச்சிருப்பேன்.
அவன விட ஆனா முடிஞ்சு போச்சு. ஆனா ஆனா இல்லடா டேய் உண்மையிலே வெளியே வந்துட்டு தெரியாத மான்ஸ்டர் இது தோனியை போட்டு பழகுறானுங்க. நம்பாலே அடிக்கிறானுங்க தான், எல்லாரையும் அடிக்கிறானுங்க. முக்கியமா ஆமா டீம் மொத்தையும் கொளுத்துறானுங்க. ஏன்னு கேட்டா டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறவனுங்க, புரியுதா? நான் பிளாக்ல 8000 வாங்கினேன், 15,000 வாங்கினேன், 15,000 வாங்கினேன். ஆனா அவனுங்க அது சொல்ற ஒரு எமோஷனும் இருக்குது. அது டேய் டேய் அலெக்ஸ், அலெக்ஸ் நீ அலெக்ஸ் வந்து இல்ல எல்லாரும் நீ வந்து கேக்குதா? டோனி கிரேஸுக்கு கேக்குதுடா டிக்கெட் செல்பி. வாங்கிட்ட. ஏய் எல்லாரும் என்ன பண்றீங்க தெரியுமா? சென்னை ஆப்ல டேக் பண்ணி அடுத்த மேட்ச் தோனியை டிராப் பண்ண சொல்லுங்கடா. நீ எந்த டீம்? நீ எம்ஐயா? எம்ஐ டீம் ஏய் நான் சென்னை தான்டா.